ஸ்ரீ அருணாச்சலம் ஸ்ரீ அருணாச்சலம் ஸ்ரீ அருணாச்சலம். சித்தவிருத்தி நிரோதா யோகா. அதாவது நம்ம சித்தத்தில் உள்ளத்தில் எழுகின்ற விருத்திகள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி அதை நிப்பாற்றுறது, அதை எப்படி இதயத்தில் ஒடுங்க செய்வது, அதுக்கு பேர் தான் யோகம். ஸோ அதுக்கு முக்கியமாக என்ன சொன்னான்னு கேட்டால், ஏகாகிரத பூமி அடையணும் நம்ம மனசு சொன்னார். மனசு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது, இல்லை ரொம்ப மூடமாக தூங்கி போயிடுது, ஒரு மாதிரி டல்லாக போயிடுது. அப்படி இல்லாமல் சித்த ஏகாகிரதம் என்ன அர்த்தம், மனம் குவிஞ்சு ஒரே சிந்தனையாக தியான பொருளையே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணாதான் சமாதி அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம். இப்படி அடையிறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னது, அபியாசம் வைராக்கியம் சொன்னார். திரும்ப திரும்ப சொன்னார். அது எப்படி அபியாசம்னா எப்படி, தீர்க்க கால நெடுங்காலத்துக்கு பண்ணணும். சும்மா 2 நாள் 3 நாள் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இல்லை ஒரு மாதம் 2 மாதம் பண்ணினா கூட பிரயோஜனம் இல்லை. தீர்க்க கால நைரந்தரிய இடைவிடாமல் பண்ணணும். சத்கார அசேவிதா, ஸ்ரத்தாபக்தியோட ஊக்கம் உற்சாகத்தோட, அதுதான் அத்தியந்த ஸ்ரேயஸ்னு ஒரு நம்பிக்கையோடு அப்படி செய்யணும். அப்படி பண்ணணும் பார்த்தோம். அப்படிலாம் பண்ணால் ஃபஸ்ட்டு சம்பிரஜாத சமாதின்னு சொன்னார். அதாவது எந்த பொருளை நம்ம தியானம் பண்ணுறோமோ அதை பற்றின எல்லா அறிவும் நமக்கு ஏற்படும். ஆனால் அதுவுமே வந்து சபீஜம், அதுவும் முடிந்த முடிவு கிடையாது. அங்கே வாசனாதிகள் இருக்கிறதுனால திரும்ப இங்கே உலகத்துக்கு வர வேண்டியிருக்கலாம். அதில் இன்னும் தேர்ந்து முதிர்ந்த நிலையில் அசம்பிரஜாத சமாதி அர்த்தம், எல்லா வாசனாதிகளும் ஒய்ந்து போய் அழிந்து போய் திரும்பி வராத நிலை அசம்பிரஜாத சமாதி அப்படிலாம் சொன்னார். நேற்று இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம் இல்லையா. அதிலே எப்படி அந்த சமாதியிலே சம்பிரஜாத சமாதியிலே சவிதர்க்க நிர்விதர்க்கன்னு பார்த்தோம். சவிச்சார நிர்விச்சார, அப்புறம் ஆனந்தானுகத அஸ்மிதானுகத, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் பார்த்த பிறகு ஒரே மலைப்பாக இருக்கும். இதெல்லாம் எப்படா நம்ம சாதிக்க போகிறோம், இது ரொம்ப கஷ்டமாச்சே, இதெல்லாம் நமக்கு சரி வருமா தெரியலையே, நம்மளோட வாழ்க்கை மட்டும் இன்னும் ரொம்ப வேறு மாதிரி இருக்கு, ஆனால் இவங்க காமிக்கிற வழி வேறு மாதிரி இருக்கு. ஸோ இந்த 2வது அத்தியாயம் சாதனா பாதம். முதல்ல சமாதி பாதம் முடிச்சுட்டோம், இப்போ சாதனா பாதம். அதில் இன்ட்ரொடக்ஷனில் இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போது சமாதி பாதம் முதல் சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அது வந்து உத்தம அதிகாரிகளுக்கு. அப்புறம் பல ஜென்மங்களாக இந்த யோக பயிற்சிகளை ஈடுபட்டு ஏதோ காரணத்தினால அவங்க அதை முழுமையடையாமல் போய் இப்போ வந்திருக்காங்க இல்லையா. அப்படின்னா இளம் வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த யோக சாதனை ஈடுபாடு உண்டாகி மனம் இயல்பாகவே குவிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஒரு உத்தம அதிகாரி அவங்களுக்கு தான் சமாதி பாதம். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதியம் டைரெக்டாக அவங்க போக முடியும். மற்றவங்களுக்கும் என்ன சமாதி செய்கிறது, மந்த அதிகாரிகள். அர்த்தம் நம்மளை போல உள்ள அதிகாரிகள்லாம் இருக்காங்களே, மந்த அதிகாரிகள் என்ன அர்த்தம், அப்படி நம்ம வாழ்க்கை முறை இல்லை, ரொம்ப லௌகிகமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் எவ்வளவோ செய்ய இருக்குது, உலகத்தில் இருந்துச்சு உழன்று ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒரு மந்த அதிகாரிகளுக்கு என்ன செய்யலாம், அவங்களுடைய மனசு சித்த ஏகாகிரதம் அடையணும் என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால், அதுக்கு தான் இந்த சாதனா பாதத்தில் கிரியாயோகம்னு ஆரம்பிக்கிறார். புதுசாக ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், கிரியா யோகம்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன, கிரியானா டு இன்வால்வ் அவர்செல்வ்ஸ் இன் சம் ஆக்டிவிட்டி, அதான் கிரியா. அதுவே யோகமாக பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா நமக்கு அந்த சித்த ஏகாகிரதம் உண்டாகும். அப்புறம் விவேக கியாத்தின்னு சொல்கிறாங்க, அதாவது பிரகிருதி எது புருஷன் எது பிரிச்சறியில ஒரு தன்மை ஏற்படும். அது சம்பிரஜான சமாதிக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த கிரியாயோகத்தை பழகலாம் அப்படின்னு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறார். முன்னாடியே ஈஸ்வர பிணிதானத்வான்னு சொல்லிட்டார், ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தார் நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் சமாதி பாதத்தில். இப்போது என்ன சொல்கிறார், கருணையோட
அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள அதிகாரிஸ் அவங்களுக்காக வேண்டி 2வது சாப்டரில் கிரியா யோகத்தை ஆரம்பிக்கிறார். அதை பற்றி சொல்ல போகிறார். சரி, அந்த கேட்டகரி நாங்கள் வரல, அதுக்கும் கீழே இருக்கோம் நாங்கள், அதம அதிகாரி கடை நிலையில் இருக்கோம், நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் அதுக்காக ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு அஷ்டாங்க யோகத்தை கொடுக்குறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ட்ரோடக்ஷன். அப்போது நம்ம அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறோமே, அது யாருக்குன்னு கேட்டால் அதம அதிகாரிகளுக்கும். இந்த அஷ்டாங்கத்தில் என்ன வருது? யம நியம ஆசன பிராணாயாமம் அதெல்லாம் வருது இல்லையா? பிரத்யாகார தாரண தியானம், இது வந்து அதம அதிகாரிகளுக்கும். ஆனால் கடைசி 3 லிம்ஸ் இருக்கு இல்லையா, தாரண தியான சமாதி, அது எல்லாருக்குமே காமன் சொல்கிறாங்க. உத்தம அதிகாரி, மந்த அதிகாரி, அதம அதிகாரி எல்லாருக்கும் காமன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நம்ம யோசிச்சோம்னா டோன்ட் லூஸ் ஹார்ட், தட் இஸ் த செகண்ட் சாப்டர். சாதனா பாதம் இருக்கு, அதில் கிரியா யோகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுவும் கஷ்டம்னு சொன்னால் என்ன செய்யுது? டோன்ட் வரி அப்படி சொல்லிட்டு அஷ்டாங்க யோகம் சொல்லிட்டு யம நியமத்தெல்லாம் சொல்கிறார். அப்புறம் ஆசனம் பிராணாயாமம் அதெல்லாம் சொல்கிறார், பிரத்யாகா. ஸோ there is a path for all of us. இதுதான் நம்முடைய மகான்களுடைய பெரிய ஒரு விஷயம். எல்லாருக்காகவும் அவங்க தயால குணத்தோட பாதை காமிக்கிறாங்க. இதில் போக முடியலையா, பரவாயில்லை, இதில் போகலான்னு. அதுவும் கஷ்டமாக இருக்கா, இதை செய்யலான்னு அப்படின்னு பல வழிகளை காமிக்கிறாங்க நமக்கு. ஸோ இந்த 2வது அத்தியாயம் சாதனா பாதம் கிரியாயோகத்தோடைய ஒரு பிரவச்சனத்தோடு ஆரம்பிக்கிறது. ஸோ உன் கையில் இருக்கா? இப்போ 2வது சாப்டரில் ஃபர்ஸ்ட் சூத்திரம் படிக்க ஆரம்பிப்போம். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகः. இன்னொரு முறை, தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகः. கிரியாயோகம்னா என்ன அப்படின்னு கேட்டால், தபஹா தபஸ்வரியத்தில் ஈடுபடுறது, சுவாத்தியாய சுவாத்தியாயத்தோ தானே நூல்களை எல்லாம் படித்து உணர்றதுன்னு சாதாரண பொருள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன பொருள் சொல்கிறான்னு நம்ம பார்ப்போம். சுவாத்தியாய, அப்புறம் ஈஸ்வர பிரணிதானானி, திரும்ப அதையே கொண்டு வரார் பாருங்க. இங்கே ஈஸ்வரன் சொன்னால் அந்த பரமேஸ்வரன், பிரணிதானான்னா அவனை ஆராதனை பண்ணுறது, அவனை ஆசிரியித்து அவனுக்கு அர்ப்பணமாக காரியங்களை செய்கிறது, அவனிடம் சரண் புகுவது, இதுதான் ஈஸ்வர பிரணிதானானி. ஸோ இந்த 3 கிரியா, இந்த 3 விஷயங்களை சொல்கிற கிரியாயோகத்துக்காக. இந்த 3 விஷயங்களை செஞ்சு வந்தாலே மனம் தூய்மை அடைந்து ஓரளவுக்கு அமைதி அடைந்து சித்த ஏகாகிரத நிலையை அடையுமா அப்படின்னு கிரியாயோகம்னு சொல்றார். சரி, தபஹா தபஸ்னா என்னது அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? சதாசிவ பிரம்மேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்கிறார். நம்ம தபஸ் நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு காலில் நின்று தபஸ் பண்ணார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த காலத்தில் அசுரர்கள்லாம் கூட ஒரு காலில் நின்று தலைக்கு மேலே கை வச்சுட்டு இப்படி தபஸ்லாம் பண்ணான்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்புறம் கங்கை நதியில் கழுத்து வரைக்கும் தண்ணியில் நின்று அப்படியே தபஸ் பண்ணாங்க, இப்படிலாம் நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுவோம், தபஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? இங்கே சதாசிவ பிரம்மன் என்ன சொல்கிறாருன்னா, தபஸ்ன்னு சொன்னால் முதல்ல உடம்புக்கு உபத்திரவம் கொடுக்காத சாத்வீகமான ஆகாரத்தை மிதமாக சாப்பிட்றது தான் தபஸ்ன்னு சொல்கிறாரு. நான் பொய் சொல்லலைங்க பாருங்க. ஹிதம் ஹிதமேத்திய அஷனம் தபஹா, அஷனம்னா சாப்பாடு, அஷனம் பிபாசான்னு சொல்லுவாங்க. அஷனம் பாருங்க எவ்வளோ முக்கியமாக முதல்ல எடுத்தோடனே சொல்கிறாங்க பாருங்க. இப்போது நம்ம எப்படி சாப்பிட்றோம்? நாக்கு என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். நாக்குக்காக தான் சாப்பிட்றோம் இல்லையா? உண்மையிலேயே வயிற்றுக்காக சாப்பிட்றோமோ இல்லை ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோமோ அது கேள்விக்குறி தான். இப்போ நாக்குக்கு ரொம்ப ருசியாக இருக்கிறது, நாக்குக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நிறையா நேரம் வயிற்றுக்கு ஆகாமல் இருக்கும், வயிற்றுக்கு கூடாமல் இருக்கும் இல்லையா? ஸோ வயிற்றுக்கு நல்லது சொல்கிறது நாக்குக்கு அவ்வளோ ருசிக்காது, ஏன்னா உப்பு இல்லை சப்பு இல்லாமல் இருக்குது சாப்பாடுன்னு சொல்லுவோம்.
ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு யோகியானவன் முதல்ல எங்க ஆரம்பிக்கணும் டிசிப்ளினை கேட்டா உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா பெரியவங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய மனதை பெரிய அளவில் தாக்கி அந்த மனதோடைய குணாதிசயங்கள் நிர்ணயிக்குதான். ஸோ சாத்வீகமாக உணவு சாப்பிட்டா மனம் சாத்வீகமாக இருக்குமா? ஆனால் ராஜசீகம் தாமசீகம் உணவு உட்கொண்டோன்னா மனமும் இட் கெட்ஸ் ஸ்பாயில்ட், ராஜசீகமாக தாமசீகமாக ஆயிடுது. ஸோ பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளும் எந்த விதமான யமனியம்னு சொல்லலை. அவர் சொன்ன ஒரே நியமம் என்னன்னு கேட்டால் மித சாத்வீக ஆகாரம்னு சொல்லியிருக்காரு அவரும். ஸோ சாப்பிட்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம காஞ்சி மகாபெரியர் இன்னும் ஒரு படி மேலே என்ன சொல்லுவார் தெரியுமா? ஸ்வயம்பாகம்பர், நீயே சமைச்சு சாப்பிட ரொம்ப உத்தமம்பர். ஏன்னா நமக்கு தெரியும் என்னெல்லாம் போடுறோம்னு தெரியும், நமக்கு எதை சேர்த்துக்கலாம் எதை சேர்த்துக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, சாப்பாடுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் கண்டதையும் சாப்பிட்டோம்னா முதல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்காது ஒன்று, ரெண்டாவது மனமும் சீரழிஞ்சு போகும். எங்களுடைய சுவாமிஜி, என்னை ஆளாக்குன சுவாமிஜி எப்பயும் சொல்லுவார், நீ மாமிசம்லாம் சாப்பிட்டு மதுபானம்லாம் குடிச்சேன்னா வேணா சயின்டிஸ்டாக போகலாம், ஆனால் ஒரு ரிஷி முனி ஆக முடியாதுங்க. அப்படின்னா ஒரு ரிஷி முனி ஆகணும்னா அவனோட மனசு ரொம்ப சூட்சமாக இருக்கணும், ரொம்ப சாத்வீகமாக இருக்கணும். அப்போ தான் அது உள்ளார்ந்து அந்த விசாரத்தில் ஈடுபட முடியும், அந்த மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். ஸோ அதில் அதுவும் நம்ம சாப்பிட்ற அந்த மாமிசம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த மாமிசத்தை அந்த மிருகத்தை வெட்டும் போது அதுக்கு அவ்வளோ பயம் உண்டாகுதான், அவ்வளோ மனசு ரொம்ப அதுக்கு இதாகும். நம்மளை வெட்டினா நமக்கு எப்படி இருக்கும், அந்த உணர்வுகள்லாம் அந்த மாமிசத்தில் இருக்கான். ஸோ அதனால தான் அந்த மாமிசம் சாப்பிடும்போது நமக்கும் அந்த படபடப்பு, ஒரு நிலையில்லாத தன்மை உண்டாகுதுங்கிறான். இதெல்லாம் எப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமோ தெரியல. இந்த உலகத்தில் இவ்வளோ வயலன்ஸ் இருக்கிறதுக்கு, இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழப்பம் இருக்கிறது காரணமே முக்கியமாக என்னன்னு கேட்டால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப பிழையாக இருக்குது. அதுவும் நீங்கள் போனீங்கன்னா மற்ற நாடுகளில் போனீங்கன்னா இதுதான் சாப்பாடே, வேறு சாப்பாடே தெரியாது அவங்களுக்கு. மாட்டு இறைச்சி தான் எக்கச்சக்கமாக சாப்பிட்றாங்க. யூஎஸ்லாம் போங்க, ஆஸ்திரேலியாலாம் எங்கே போங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு. ஆனால் யோகத்தோட முதல் படி தபஹான்னு சொல்கிறத இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஹிதம், உடம்புக்கு ஊறு செய்யாத, ஊறு விளைவிக்காத மிதமான சாத்வீகமான ஆகாரத்தை கைக்கொள்வது தபஸ் அப்படிங்கிற. இன்னொரு தபஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உடம்பும் மனமும் எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, இந்த மனம் போன போக்கில் போகக்கூடாதுமாங்க இல்லையா. எது நல்லதோ அதை தான் இந்த உடம்புக்கும் மனசும் கொடுக்கணும். இதுதான் தபஸ். எது உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதோ அதை தான் நம்ம செய்யணும். எது ரொம்ப சுகமா இருக்கோ, எது உடனடியான சந்தோஷத்தை கொடுக்குதோ அதெல்லாம் செஞ்சுட்டே போகணும். அது தபஸ் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், சில நாள் விரதம்லாம் இருக்கிறோம், ஏகாதசி விரதம் இப்படி நிறைய. ஏன் இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் உனக்கு, அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தபஸில் நிறைய பரிணாமங்கள் இருக்கு தபஸ்ன்னு சொல்றதுல. இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம ஆச்சாரிய சுவாமி அன்பாண்டி என்ன சொல்றாங்க, தபஸ்னா என்ன சொல்றான்னு கேட்டால், நம்ம வாழ்ந்து கொண்டு போகும்போது எவ்வளவோ நமக்கு இன்னல்கள், எவ்வளவோ சில மனசு கஷ்டங்கள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல விதமாக சகிச்சுண்டு நல்ல விதமாக அதை எடுத்துட்டு அப்படி போனாலும் அதே தபஸுங்கிறாரு. ஏன்னா அது மனசை பக்குவப்படுத்தும். இப்போ என்ன செய்யறோம், நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா, ஏதாவது ஒரு துயரம் வந்துடுச்சுன்னா, ஐயோ அம்மா நம்ம ரொம்ப குதிக்கிறோம். எல்லாருக்கும் வருந்தான், அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக சரியான ஒரு பாதையில் போனால் அதுவே தபஸுங்கிறார். ஸோ அது தவிர அதிகாலையில் எழுந்திருந்து நல்லா குளிச்சு நல்ல ஆசனத்தில் உட்காந்து நல்ல தியானம் பண்ணி இதெல்லாம் தபஸில் வரும். ஒரு நியமம், ஒரு டிசிப்ளின். ஸோ தபஸ் அதில் ஈடுபடாட்டி யோகம் வாய்க்காது, யோகம் கைகூடாது.
தபஸ் ரொம்ப முக்கியங்கிறாங்க. அதுக்காக நான் காட்டுக்கு போயிடுறேன், இல்லை ஏதாவது குகைக்குள்ளே போய் தபஸ் பண்ணோம், அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். எங்கே இருக்கோமோ இதுதான் பேசிக். அதாவது உடல் மனசு எப்பயுமே விரும்புறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. எது நல்லதோ எது ஸ்ரேயஸோ அதை மாத்திரம் தான் கொடுக்கணும். அதுவே தபஸ். ஸோ தபஸ் மூலம் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஆற்றல்கள்லாம் அநியாயத்துக்கு வேஸ்ட் ஆகாமல், அதாவது வீணாகாமல் அதை நம்ம ஓரளவுக்கு கன்சர்வ் பண்ணுறோம், சேமிக்கிறோமா, அதுதான் தபஸ். பிரம்மச்சரியம் அப்புறம் என்ன அர்த்தம்? அனாவசியமாக நம்மளுடைய ஆற்றல்களை வீரியங்களை விட்டு வெளில விடக்கூடாது, அதை சேமிக்கணும், அது தபஸ். ஸோ தபஸ்ங்கிறது அவ்வளோ முக்கியம். ஒரு யோக சாதனை ஈடுபடுறவனுக்கு தபஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தியானத்தில் ஈடுபடுறதுக்கு அவ்வளோ சக்தி தேவைப்படுது. இப்போ எல்லா சக்தியும் விரயம் பண்ணிட்டோம்னா அப்புறம் எங்கேருந்து சக்தி வரும் நமக்கு? ஸோ ஆல்வேஸ் வீட் ஃபீல் டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். நிறைய பேர் காலை எந்திருந்தவொடனே ரொம்ப களைப்பாக இருக்குமாங்க. அப்போ என்ன தான் செய்யுது? எந்திருந்தவொடனே எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எந்திருக்கும் போது டயர்டாக இருந்தால் அப்போ என்னவோ சம்திங் ராங் வித் ஹெல்த்னு தான் அர்த்தம். அப்போனா தப்பான வாழ்க்கை முறையை வாழணும்னு அர்த்தம். ஸோ ஆகவே தபஸ் ரொம்ப முக்கியம். ஆச்சா. ரெண்டாவது சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா என்னன்னா, ட்ரெடிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நூல்கள்லாம் வாசிக்கிறது. அதான் நம்ம ஔவையார் கூட சொல்லியிருக்காங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதா அவை ஒரு நாளும் மறக்க வேண்டும், அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்குன்னு அர்த்தம். ஓதாமல் அர்த்தம் அதாவது சாண்ட் பண்ணாமல் அல்லது படிக்காமல். அதே மாதிரி தான் ஆதிசங்கரர் சொல்றார், வேதோ நித்தியம் அதீயதாம், எதுவும் படிக்கணுங்கிறார். நூல்களை, நல்ல ஆன்மீக நூல்களை, சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்களை படிக்கணுங்கிறார். ஏன்னு கேட்டால் அது டெய்லி படிச்சுட்டு இருந்தோம்னா மைண்ட் இஸ் ஸோ இன்ஸ்பயர்ட். இந்த மாதிரி பெரிய லட்சியம் இருக்குது, அதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம். ஸோ சுவாத்தியாயம் ரொம்ப முக்கியம். எந்த நூலாக இருந்தாலும் சரி. ஸோ அதுக்காக சமஸ்கிருத நூலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. தமிழ்லேயே எவ்வளோ நூல்கள் இருக்குது. இப்போ கூட நாங்கள் கைவல்லி நவல்கள் எடுத்துருக்கோம், அவ்வளோ அருமையான நூல். தமிழில் வேதாந்த கிரந்தம் தாண்டவராய சுவாமி எழுதியிருக்காரு. அது மாதிரி எவ்வளவோ நூல்கள் இருக்குது. இப்போ எல்லாமே தமிழில் வந்திருக்கு. பகவத்கீதை எல்லாம் தமிழாக்கியிருக்காங்க, எல்லாத்தையும் தமிழில் சொல்லியிருக்காங்க. ஸோ சுவாத்தியாயம், நான் நல்ல நூல்களை வாசிப்பது, அதில் நல்ல விஷயங்களை கேட்பது, இதெல்லாம் சுவாத்தியாயத்தில் வரும். ஆனால் இங்கே சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சுவாத்தியாயம் சொன்னால் பரம பவித்திரமான பிரணவ மந்திரம், பிரணவம்னு சொன்னோம் இல்லையா, ஓம், ஓங்காரம், அதை ஜபிப்பது, அதோடைய பாவன அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு அதை ஜபிப்பது, அது சுவாத்தியாயம்ங்கிற. ஸோ அதனால இந்த கிரியாயோகம்னா என்ன? ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு 15-20 நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஒதுக்கி நமக்கு எந்த ஜபம் நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கோ அதை ஜபிக்கிறது. இப்போ இங்கே யோக சாஸ்திரம் சொல்லப்பட்டது என்னது? பிரணவ மந்திரம், ஓம்ங்கிற பிரணவம். சில பேருக்கு அவங்களோட குருநாதர் வேறு ஏதாவது மந்திரம் கொடுத்துக்கலாம், பஞ்சாட்சர மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரமோ. எந்த மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை ஜபிப்பது சுவாத்தியாயத்தில் வருது. ஸோ அப்படி மந்திரத்தை ஜபிக்க அந்த மந்திரத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அது ரிஷிகள் கொடுத்தது, மந்திர திருஷ்டான்னு சொல்லுவாங்க ரிஷிகளை. அவங்க கொடுத்த மந்திரத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அது மனதை சுத்தம் பண்ணி ஒருநிலைப்படுத்தும், அதான் மனம் குவியறதுக்கு உதவியாக இருக்கு. பாருங்களேன், ஒன்றுமே செய்யாட்டி மனம் மனம் அப்படியே சோன் தூங்க போயிடும். முடிச்சுட்டு தான் எதையாவது நினச்சிட்டே இருக்கும். இப்போ ஜபம்னா என்ன? நீ தூங்க போக முடியாது, அதே சமயத்தில் ஏதாவது ஒன்றே நினச்சிட்டு இருக்கும், தான் ஜபம். அப்போ ஏகாகிரதத்துக்கு அது வழி செய்யுது. ஸோ சுவாத்தியாயம்னு சொன்னால் சித்த ஏகாகிரதத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிரணவத்தை போல பரம பவித்திரமான மந்திரத்தை ஜபம் பண்ணுறது தபஸ். ஜபம் பண்ணுறது சுவாத்தியாயம். ஸோ ரெண்டாவது சுவாத்தியாயம். மூணாவது ஈஸ்வர பிரணிதானானி. ஈஸ்வர பிரணிதானம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. அதாவது பரமேஸ்வரன், அவனை ஆராதனை செய்வது. அது மாத்திரம் இல்லையா, இன்னும் தெளிவாக கொடுத்துருக்காரு, அவருக்கு அர்ப்பணமாக எல்லா காரியங்களும் செய்வது. அதான் பகவான் ரமண மகர்ஷியும் உபதேசார்த்த சொல்லியிருக்காரு, ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம். ஈஸ்வர அர்ப்பணமாக எல்லா காரியம் செய். எனக்காக, என்னுடைய லாபம், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி நினைக்காம இந்த உலக நன்மைக்காக, எல்லாரும் நன்மைக்காக சொல்லி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய். வர்ற பலாபலங்களில் ரொம்ப பற்று வைக்காம ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக
அதுதான் ஈஸ்வர பிரணிதானம் சொல்றாரு. அந்த ஈஸ்வரன் தான் நம்மளுடைய குருவா வந்திருக்காரு இல்லையா, அந்த குரு மகாராஜுக்கு செய்கிற சேவையும் ஈஸ்வர பிரணிதானம் தான். சேவை செய்யணும் சும்மா கால் பிடிச்சிக்காம கை பிடிச்சாம அது கிடையாது. சேவைன்னா அவர் என்ன காரியங்கள் சொல்றாரோ அவர் சொன்ன காரியங்களை செய்கிறது கூட ஈஸ்வர பிரணிதானம் தான். அதுதான் குரு சேவை. ஸோ ஒரு மாணவன், ஒரு சாதகன் ஆரம்ப நிலையில தபஸ்சரியம் என்னத்தோ உடம்பையும் மனதையும் வருத்தி அது கேட்டதெல்லாம் கொடுக்காம எது நல்லதோ எது ஸ்ரேயஸோ அதை மாத்திரம்தான் கொடுப்பேன்னு ஒரு டிசிப்ளின். சரியான ஆகாரம், சரியான தூக்கம், சரியான பயிற்சி, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் அதான் தபஸ். அவர் அன்றாடம் இந்த நூல்களெல்லாம் வாசித்து அதை நன்றாக மனனம் செஞ்சான்னா, இந்த ஜப சாதனைகளில் ஈடுபட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரங்களை ஜபம் செஞ்சான்னா சித்த ஏகாகிரதம் அடையும். அதே மாதிரி அந்த பரமேஸ்வரனை பணிந்து அவனுக்கு அர்ப்பணமாக காரியத்தை செஞ்சுட்டு வரான். வர்ற பலாபலன்களில் கருத்தை வைக்காம செய்ய வேண்டிய காரியத்தை செம்மையாக செஞ்சுட்டு வரான். இது ஈஸ்வர பிரணிதானம். இந்த 3 அங்கங்களை கொண்டது தான் என்னது கிரியாயோகம். இப்போ உலகத்தில் இந்த கிரியாயோகம் ரொம்ப பாப்புலராக இருக்கு இல்லையா, கிரியாயோகான்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் என்னதுங்கிறதுக்கு பதஞ்சலி இங்கே டெஃபினிஷனே கொடுத்துருக்காரு. பதஞ்சலியோட டெஃபினிஷன் கேட்டால் இந்த 3 தான். தபஹா, ஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி. ஸ்வனதோ செல்ஃப், ஸ்வாத்தியாயம் செல்ஃப் ஸ்டடின்னு அர்த்தம். நாமளே நூல்களை வாசிக்கிறது, நாமளே உட்காந்து அந்த மந்திரங்களை ஜபிக்கிறது, இதுதான் ஸ்வாத்தியாயம். ஈஸ்வர பிரணிதானம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஈஸ்வரனை வணங்குவது, ஆராதனை செய்வது, அவனை பணிவது, இது ஈஸி தான் இல்லையா. ஆனால் தபஸ்சரியங்கிறது மனசில் வச்சுக்கணும். சரி, நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டால் எந்த சுகத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் யோகம் வாய்க்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? எனக்கு ஏசி கம்ஃபர்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசி கம்ஃபர்ட்ஸ் வேணும், நல்ல மெத்தை மாதிரி நல்ல ஆசனம் வேணும், நல்ல தடியாக வேணும். ஏன்னா அதெல்லாம் கம்ஃபர்ட்ஸ் இருந்தால் சில பேர் நடுவில் உட்கார மாட்டாங்க, ஒரு செவத்தை சாஞ்சு தான் உட்காருவாங்க. ஏன் நடுவில் உட்காந்தா முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மாதிரி கம்ஃபர்ட்ஸ் எப்பயும் வேணும். அப்படின்னு நினச்சா எப்படி யோகம் வாய்க்கும்? இப்போ அந்த காலத்து பாருங்களேன், முனிவர்கள்லாம் குகையில் போய் இருந்திருக்காங்க. நீங்கள் குகையை பார்க்கணுன்னா நீங்கள் திருவண்ணாமலைக்கு வாங்க, அங்கே விருப்பாட்சி குகைன்னு இருக்குது. அங்கே பகவான் ரமணன் ஸ்தவம் பண்ணது இன்னும் இருக்குது. அந்த குகை பயங்கரமாக இருக்கும். உள்ளே போனால் இருட்டாக இருக்கும். அங்கே இப்படியோ 18 வருஷமாக இருந்திருக்காரு பகவான் ரமண மகன். சின்ன வயசில் ஒன்றும் கிடையாது, சாப்பாடு தண்ணி ஒன்றும் கிடையாது. எப்படியோ அங்கே உட்காந்துருக்காரு. அதுவும் எவ்வளோ 18-20 வயசில் வந்து உட்காந்தார். நினச்சி பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அந்த காலத்தில் அப்படி தான். அந்த காலத்தில் காட்டில் வாழும்போது எந்த விஷ ஜந்து இருக்குன்னு தெரியாது, அடுத்த சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு தெரியாது, குளிர் அதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியாது. எல்லாத்தையும் சகிச்சுண்டு இந்த விஷயத்தில் ஈடுபட்டாங்க. ஏன்னா கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ் நம்மளுக்கு இருந்துச்சு. இதுதான் ஸ்ரேயஸ். இப்போ நமக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்குது, ஆனால் அது அருமை தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம்னா இதுக்கு பேர் கிரியாயோகம்னு பேர். இது என்ன கொடுக்கும்? சித்த ஏகாகிரதத்தை கொடுக்கும். மனசு ஒருமைப்பாடு அடைஞ்சு அது அப்புறம் சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதி கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மந்த புத்தி உடையவர்களுக்கு எடுத்தெடுப்புலேயே அபியாச வைராக்கியம் கஷ்டமாக இருந்தால் இந்த தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானமாக கிரியாயோகமாக சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்காக இந்த கிரியாயோகத்தை நம்ம கை கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காக 2வது சூத்திரம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன பிரயோஜனம், எதுக்காக கை கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காக 2வது சூத்திரம் படிப்போமா? சமாதி பாவனார்த்தா क्लेश तनूकरणार्थ च समाधि भावनार्थः क्लेश तनूकरणार्थः च समाधि भावनार्थः. अपने எதுக்காக இந்த கிரியாயோகம்? அந்த சமாதி நிலையை அடைவதற்காக. பாவனார்த்தகனா அதை அடைவதற்காக, அந்த பிரயோஜனத்திற்காக. அப்போது நம்ம முதல் சாப்டரில் பார்த்தோம்னா சமாதி பாதத்தில் சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதி, அந்த நிலையை அடையிறதுக்காக ஆரம்பத்தில் இந்த கிரியாயோகத்தை பழக சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? அதே சமாதி அந்த நிலை கொண்டு போய் சேர்க்கும். சமாதி பாவனார்த்தகா, சமாதி நிலையை அடைவதற்காக
கிரியாயோகம் ஒன்று. ரெண்டாவது என்ன? கிளேஷ தனூகரணார்த்தச்ச. கிளேஷம்னு என்ன அர்த்தம் கேட்டால், நம்ம அன்றாட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனசில் எவ்வளோ வகையான துயரங்கள், மனவேதனைகள் இதெல்லாம் உண்டாருது. அதெல்லாம் தனூகரணார்த்தச்ச என்னத்தோம், சிதிலீகரணம் அர்த்தா அப்படின்னு அர்த்தம். அந்த மனதில் ஏற்படுற குழப்பங்கள், சஞ்சலங்கள், மனவேதனைகள், இந்த கிளேஷம் சொல்றாங்க. அது என்னன்னு சொல்ல போறார் விவரமா. அந்த கிளேஷங்கள் எது துன்பத்தை கொடுக்குதோ அந்த கிளேஷங்களை எல்லாம் வீக்கன் பண்றதுக்காக என்ன அர்த்தம், அதெல்லாம் வீரியம் இழக்க செய்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளேஷங்கள்லாம் மனசுல இருந்து நீங்க செய்து மனசை லேசா ரொம்ப தெளிவா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கிரியாயோகம் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிரியாயோகத்தை எப்படி செய்யணும்? தீர்க்க கால, திருப்பி நைரந்தரிய, நெடுங்காலம் இடைவிடாம பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு நல்ல மனநிலையோட, ஊக்கத்தோட, உற்சாகத்தோட அப்படி பிராக்டிஸ் பண்ணோம் அப்படி சொன்னா அது சமாதியில் கொண்டு போய் சேர்க்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த மனிதர்கள், அந்த யோகிக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா கிளேஷங்கள்னா மனவேதனைகள், மனதில் ஏற்படுற குழப்பங்கள், இதையெல்லாம் வீக்கன் பண்ணி அதெல்லாம் நல்லா குறைச்சு இல்லாமல் செய்து அவனை நல்ல நிலையில், உயர்ந்த நிலையில இட்டு செல்லும் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்தை சொல்றார். இப்போ புதுசாக ஒரு ஓடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்ப்பாங்க. கிளேஷ தனூகரணார்த்தச்ச அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த கிளேஷங்களை எல்லாம் நீக்குவதற்காக, அதையெல்லாம் இல்லாமல் பண்ணுவதற்காக தான் இந்த கிரியாயோகம் சொல்லியிருக்காரு இல்லையா? நமக்கு முதலுக்கு புரியுது, அதாவது சமாதிநிலை அடையிறதுக்கு புரியுது. அப்போ கிளேஷங்களை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ கிளேஷம்னா என்ன அப்படின்னு மூணாவது சூத்திரத்தை சொல்ல போகிறார். மூணாவது சூத்திரம் படிப்போமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு தாட் ப்ராசஸ். இது நம்ம எல்லாருக்கும் ஏற்படுறதா இந்த கிளேஷம். ஸோ என்னன்னு பார்க்க போறோம். அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷாஹ, பஞ்சக்லேஷாஹ. அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷாஹ, பஞ்சக்லேஷாஹ. ஸோ இந்த கிளேஷமானது 5 வகையாக சொல்லப்பட்டிருக்கு, 5 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல கிளேஷம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. புருஷம் கிளேஷயந்தி துக்கி குர்வந்தி இதி கிளேஷாஹா. மனிதர்களுக்கு எதெல்லாம் துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதோ அதெல்லாம் கிளேஷம்னு சொல்றோம். மனிதர்களுக்கு எதெல்லாம் துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது அதெல்லாம் கிளேஷம், மனக்கிளேஷம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். மனக்கிளேஷம், அவனுக்கு மனக்கிளேஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் கிளேஷம் என்றே பெயர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் துக்கி குர்வந்தி, எதெல்லாம் துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ, துக்கத்தை கொடுக்கிறதோ அதை கிளேஷம் என்று சொல்கிறோம். அது 5 வகைப்படும். என்னென்ன? முதல் கிளேஷம் அவித்யா. அவித்யான அர்த்தம் அஜ்ஞானம். எல்லாம் அஜ்ஞானத்திலிருந்து ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா துயரங்களும், எல்லா இன்னல்களும் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அஜ்ஞானம், அவித்யா. அஜ்ஞானம் என்ன சுவாமிஜி? விபர்ய பாவகா. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, உண்மையை உள்ளவாறு பார்க்காம வேற ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது. அதான் விபர்ய நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது உள்ளதை உள்ள மாதிரி பார்க்காம அதுக்கு மேல வேற ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது. அதுதான் அவித்யா. அதை பத்தி சொல்ல போற அடுத்த சூத்திரத்துல அதை டிஃபைன் பண்ண போற. அவித்யான என்னன்னு ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ண போற. ஸோ நம்ம பொதுவாக அஜ்ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் எதுவும் அஜ்ஞானத்தில் உளர்றான்டா விடுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அஜ்ஞானத்தும் சரியா விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாம எதேதோ கற்பனை பண்ணி என்னமோ சொல்றான், விடு, அஜ்ஞானம் சொல்லுவோம். இப்போ அந்த அஜ்ஞானம் வரும்போது நம்ம விரிவாக பார்ப்போம். இப்பயே சொல்லிட்டா அப்புறம் அங்கே என்ன சொல்றது? ஸோ அஜ்ஞானம் அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளேஷம். இங்கே ஒன்று எனிமரேட் தான் பண்ணுவார், அப்புறம் அதை விளக்க போறார், விரிவாக சொல்ல போறார்.
அப்புறம் அஸ்மிதா ரெண்டாவது கிளேஷம். அஸ்மிதான்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் நான் எனது உணர்வு ஏற்படுது இல்லையா, அதான் அஸ்மிதாங்க. நான் 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 எல்லாருக்கும் ஒரு உணர்வு இல்லையா, நான் என்னை விட்டால் யாரும் கிடையாது, நான் தான் எல்லாம் அப்படின்னா. எனதுன்னு என்னத்தோம், இதெல்லாம் என்னுடையது, இவங்கெல்லாம் என்னுடையவர்கள், ஆக எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள். இதுதான் அஸ்மிதான்னு சொல்றது. ரஃபா ஆனால் டிஃபைன் பண்ண போறார், ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ண போறார். எதுக்குமே சந்தேகத்துக்கே இடம் வைக்காம எல்லாத்தையும் கிளியராக டிஃபைன் பண்ணுறது தான் இந்த மகான்களுடைய ஒரு அற்புதமான ஒரு இது, ஒரு ஸ்காலர்ஷிப். ஸோ இப்போதைக்கு என்ன அஸ்மிதான்னு கேட்டால் நான் எனது என்கின்ற உணர்வு. இதுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் இல்லையா. இந்த உலகத்தில் எவ்வளோ குழந்தைங்க இருக்குது, நம்ம எல்லாத்த பற்றி கவலைப்படுறதில்ல. என்னுடைய குழந்தை நான் அவ்வளோ கவலைப்படுறோம், ஐயோ 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 ஐயோங்கிறோம். அதுதான் பாதி நம்ம துன்பத்துக்கு காரணமாக இருக்கு. அதுக்காக குழந்தைய பற்றி கவலைப்படக்கூடாதுங்கிற அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா எல்லா குழந்தையும் நம்ம குழந்தைங்க தானே, எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கணுமா இல்லையா. அது என்ன ஸ்பெஷல், இந்த குழந்தை மாத்திரம் தான் என்னுடையது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக அஸ்மிதானா அந்த ஒரு உணர்வு வந்தது, இதெல்லாம் என்னுடையது ஸ்பெஷல், அது அஸ்மிதா. அப்புறம் ராகத்வேஷ, ராகத்வேஷ ரெண்டா சொல்றார். ராகத்வேஷ விருப்பு வெறுப்பு. இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை பாதி நாள் எப்படி கழியுதுன்னா விருப்பு வெறுப்பு தான் கழியுது. எனக்கு வேணும் எனக்கு வேண்டாம், இது எனக்கு விருப்பம் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம்னா வேணவே வேணும், விருப்பம் இல்லைன்னா எனக்கு வேண்டவே வேண்டாம். பாருங்க சின்ன வயசுலேருந்தே அப்படி விருப்பு வெறுப்பு தான். இப்போ பாரு இந்த குழந்தைங்களை போனீங்கன்னா அந்த என்ன சாஸ், அவங்க இதுக்கெல்லாம் ஏதோ சாஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எவ்வளோ நல்லதுலாம் தெரியல. எனக்கு வேணவே வேணும் குழந்தை அழும். அது சாஸ் எல்லாம் அப்படியே டம்பர் டம்பராக குடிக்கும் போல, குழந்தை அப்படியே குடிப்பாங்க போல. விருப்பம்னா வேணும் இல்லை அழும். நல்ல காய்கறியை சேர்த்துக்கோப்பா, வேண்டாம் வேண்டாம் காய்கறியெல்லாம் பிடிக்காது, காய்கறி வேண்டாம். இந்த சாஸ்திரம் ஒன்றுமே கிடையாது, அதுதான் விருப்பம். காய்கறி சத்தானது வேண்டவே வேண்டாம். ஸோ வாழ்க்கை இது சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு, இதுதான் வாழ்க்கையில் பூரா. இது ரொம்ப துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்குது. அது என்ன அதையும் சொல்ல போறார், அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்க போறார். அப்புறம் அபினிவேஷாக, அஞ்சாவது அபினிவேஷாக. அபினிவேஷம் என்ன அர்த்தம் கேட்டா இந்த உடம்போடு நம்ம வச்சிருக்கிற அவ்வளோ ஒரு பற்று, அதனால மரணம்னா அவ்வளோ பயம், நமக்கு மரண பயம், அது அபினிவேஷாக. இது சாதாரணமா எல்லாருக்கும் உள்ளதுதான். அது புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய மகான்கள் வரைக்கும் இது இருக்குங்கிற. என்ன அர்த்தம், எல்லாருக்குமே இந்த மரண பயம் இருக்கு. இப்போ என்ன அர்த்தம், நான் சாகக்கூடாது, எப்படியாவது பொழைச்சி கடந்தா போதும். ஸோ இந்த மரண பயம் இருந்து எப்படியாவது பொழைச்சி கடந்தா போதும் இருக்கிறதுனால தான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவ்வளோ பணம் சேர்க்குறாங்க, அவ்வளோ பணம் பண்ணுறாங்க. சும்மா வெண்டிலேட்டரில் போட்டு வச்சுருக்காங்க, எதுக்குன்னே தெரியாமல். ஏன்னா ஒவ்வொரு நாள் இருக்க பணம், ஐசியூவில் இருக்க லட்சமாக. அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு போதி ஒன்று கறந்தாச்சு எல்லாம் சொன்னால் அவன் எடுத்து விட்டுருது வெண்டிலேட்டர், முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ஏன் அதுக்கு போகிறாங்க? why people go for that? because they want to live. இன்னுமே வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அதெல்லாம் பரவாயில்ல, பட் ஐ வாண்ட் டு லிவ். இது எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கு, மரண பயம். என்ன ஆகும் தெரியாது, செத்து போனோம், அது சாகக்கூடாதுன்னா எப்படியாவது பிழைச்சிடணும். 80 வயசு 90 வயசு 100 வயசாலும் எப்படியாவது பிழைச்சிடணும் பார்க்குறாங்க எல்லாரும். அதுதான் அபினிவேஷம் சொல்றாரு. இது உடம்பு மேலே நம்ம கொண்டிருக்க பற்று இருக்கே, ரொம்ப டீப்பாக இருக்கு. அதனால யாருக்குமே சாக மனசு இல்லை. ஆனால் சில பேர் சுவாமி சூசைட் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், அது மரணத்தை விட வாழ்றது கொடுமையாக இருக்கிறதுனால சூசைட் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதையும் பற்றி சொல்ல போறாரு. ஸோ இந்த 5 கிளேஷங்கள் மனுஷனுக்கு மனதை துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கறது 5 விஷயங்கள்னு சொல்றாரு. அதுக்கு ஆதாரம் என்ன? அவித்யா, அஜ்ஞானம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அது என்னன்னு டிஃபைன் பண்ணுவார். இந்த டெஃபினிஷன்லாம் ரொம்ப யூனிவர்சல். இந்துக்களுக்கு மாத்திரம் கிடையாது. இது
வைஷ்ணவர்கள், சைவர்களுக்கு மாத்திரம் கிடையாது. கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், சீக்கியர்கள் யாரா இருந்தாலும் சரி, நாத்திகர்கள், ஆத்திகர்கள் யாரா இருந்தாலும் சரி, பிளாக், ஒயிட், ப்ரௌன் யாரா இருந்தாலும் சரி, இந்தியன்ஸ், அமெரிக்கன் யாரா இருந்தாலும் சரி, இன்னும் மார்ஸ்ல யாரா இருந்தாலும் சரி, செவ்வாய் கிரகத்தில் யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் இது பொருந்தும். யூனிவர்சல். ஸோ துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது என்னன்னு கேட்டால், முதல்ல அஜ்ஞானம், ரெண்டாவது எனது அப்படிங்கிற அஸ்மிதா. சில பேர் பொண்ணுக்கு பேரே அஸ்மிதான்னு வைக்கிறாங்க. அஸ்மிதான் நல்லது கிடையாது. அதே மாதிரி மமதான்னு பேர். மமதைன்னா மமதான்னு என்னது நல்லதா அது? ஆனால் பேர் மமதா, பேர்லே மமதா, என்னதான் செய்யுது? மமதா, என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னா அது பெரிய துன்பம். அது ராகத்வேஷ, விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பு, அபினிவேஷ, நான் ரொம்ப காலம் வாழணும், நான் சாகக்கூடாது, இந்த உடம்பு வாழ்க்கை ரொம்ப முக்கியமாகும். ஸோ இதுதான் 5 கிளேஷங்கள் சொல்லி டிஃபைன் பண்ணுறார். ஸோ இந்த கிரியாயோகத்தில் ஈடுபட்டோம்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 5 கிளேஷங்களும் சிதிலம் அடைஞ்சிரும், தேய்ந்து கொண்டே போய் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் கிரியாயோகம். அப்புறம் சமாதி நிலை கொண்டு போய் சேர்க்கும். அதுக்காக தான் அந்த கிரியாயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னது கிரியாயோகம்னா? தபஸ், சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி. சரியா? இப்போ அடுத்து ஒன்று ஒன்றா சொல்ல போறாரு. அவித்யானா என்ன, அஸ்மிதானா என்ன, ராக துவேஷம்னா என்ன, அபினிவேஷம்னா என்ன, அதை ஒன்று ஒன்றா இப்போ பார்க்க போகிறோம். 4வது சூத்திரம். அவித்யா க்ஷேத்ரம் உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம். அவித்யா க்ஷேத்ரம் உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம். அவித்யான என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அதுதான் க்ஷேத்திரம், த ஃபீல்ட். என்ன சொல்ற? பிரசவ பூமிகி, பிரசவ பூமிகி. க்ஷேத்திரம்னா பிரசவ பூமின்னு அர்த்தம். அங்கிருந்து தான் உத்தரேஷாம் மற்ற 4 கிளேஷங்களும் உண்டாகின்றது. அவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த அஜ்ஞானத்திலிருந்து தான், அதுதான் பிரசவ பூமியம் மற்ற 4 கிளேஷங்களுக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? அதிலிருந்து தான் மற்ற 4 கிளேஷங்களும் தோன்றுகிறது. ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது என்ன? அவித்யா, அஜ்ஞானம். ஸோ முதலே சொல்லிட்டார், இந்த அவித்யாங்கிறது க்ஷேத்திரம் உத்தரேஷாம். க்ஷேத்திரம்னா பிரசவ பூமி, விளைநிலம். க்ஷேத்திரம்னு சொல்லுவோம், சேத்திரம், க்ஷேத்திரம் விளைநிலம். மற்ற கிளேஷங்கள்லாம் தோன்றுவதற்கு விளைநிலமாக இருக்கக்கூடியது எது? அவித்யா. உத்தரேஷம் மற்ற மற்ற அந்த மற்ற 4 சொல்றோம் இல்லையா, மற்ற கிளேஷங்கள் அதெல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த அவித்யா தான். அது என்னங்கிறத அடுத்த சூத்திரம் சொல்ல போறார். ஆனால் என்ன சொல்றாருன்னா, பிரசுப்த சில சமயத்தில் எப்படி இருக்கும்னா டார்மெண்ட்டாக இருக்கும். பிரசுப்தன்னு அர்த்தம், அதாவது இன்னும் விரிவடையாம அப்படி விதை வடிவமாக ஒடுங்கி இருக்கிறது, பிரசுப்த. ரெண்டாவது தனு. தனுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஏகதேசம், கொஞ்சமாக இருக்கு, அது தனு. அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் விச்சின்ன. விச்சின்ன என்ன அர்த்தம்னு கேட்டால் அதோட பிரவாகம் இருக்கு, அப்புறம் தடைப்பட்டு போகுது, பிரவாகம் இருக்கு, தடைப்பட்டு போகுது, அப்படி இருக்கும். உதாரணம்னா ஃபுல் ஃப்ளெஜ்டா. ஸோ இந்த அவித்யான்னு சொல்லக்கூடியதே இப்படி 4 வகையா வெளிப்படுறதா சொல்றாரு. இவ பிரசுப்தன் என்ன அர்த்தம்? ஒடுங்கி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அதுக்கான சூழல்னு உருவாகும், அதனால அது ஒடுங்கி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைய பார்க்குறோம், எப்பயும் சிரிச்சுட்டே இருக்கு, நமக்கு ரொம்ப அதோட கொஞ்சம் ஆசையா இருக்கு, அதோட விளையாடணும் ஆசையா இருக்கு. அதுக்கு காமக்ரோதம்னு அவ்வளோ இல்லை பெருசா.
ஏன் இல்லைன்னா இல்லாம இல்லை, உள்ள எல்லா வித வடிவத்தில் இருக்கு, ஆனா இன்னும் அது மேனிஃபெஸ்ட் ஆகல, அதுக்கான சூழல் உண்டாகல இன்னும். ஸோ பிரசுப்தா உள்ள இருக்கு. தனு அப்படின்னு சொன்னா ஒரு சில யோகிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த அவித்யா சம்பந்தமான விஷயங்கள் வரும் பொழுது பிரதிபக்ஷ பாவனைன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? அதுக்கு மாற்றான கண்ணோட்டத்தோட இந்த கிரியா யோகத்தில் ஈடுபட்டாங்கன்னா அந்த சம்ஸ்காரம் என்னாகும்? அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அப்படியே நஞ்சு குறைஞ்சு போயிடும். அந்த கிளேஷங்கள் இருக்கு இல்லையா, அவையெல்லாம் ரொம்ப வெளிப்பட முடியாது. அவங்க சரியான ஒரு பயிற்சினால, அந்த கிரியா யோகத்தினால அது வெளிப்படாம அதை ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதான் தனுன்னு அர்த்தம், ஒடுங்கி. அது மாதிரி என்ன, ரொம்ப வெளிப்படாம ஏகதேசம் வெளிப்படுறது தான் தனுங்கிறோம். முதல்ல பிரசுப்தன்னா என்ன அர்த்தம்? வெளிப்படவே வெளிப்படலைன்னு அர்த்தம். ஆனா இருக்கு. தனுனா ஏகதேசம் வெளிப்படுது. விச்சின்னா விட்டு விட்டு அர்த்தம். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில உணர்வுகள் அதிகமா இருக்கும், மற்ற உணர்வுகள் அடங்கி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தனுக்கு ஒரு ஆசை, காம உணர்வு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ மற்ற உணர்வுகள் கோபம், பொறாமை இதெல்லாம் அவ்வளோ இருக்காது, காமம் மாத்திரம்தான் பிரதானமாக இருக்கும். ஸோ ஒன்று தலைவக்கும் போது இன்னொன்று அடங்கி இருக்கும். இதான் விச்சின்னு சொல்றாங்க. ஆனால் சில சமயங்களில் எந்த விதமான வரையறையும் இல்லாமல் உதாரணம்னா முற்று முழுசா இந்த கிளேஷங்கள்லாம் தலைவிரிச்சு ஆடும். அதான் உதாரணம்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தர் ரொம்ப ஹாயாக சந்தோஷமாக இருப்பான், எப்பயும் பார்த்தா ஒரு வயசுக்கு மேலே அவனுக்கு கஷ்டகாலம் ஆரம்பித்து ஒரே எதிரியாக சஃபர் பண்ணுவான். அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த கஷ்டகாலத்துக்கான விதை உள்ளதான் இருந்திருக்கு, ஆனால் அது வெளிப்படாத அளவுக்கு அது அந்த அந்த சூழ்நிலை இல்லாதனால அவன் ஹாயாக இருந்திருக்கான். சில பேர் கஷ்டம் வரும்போதும் சரியாக சமாளித்து அதை ஓரளவு அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க இல்லையா? தனுன்னு என்ன ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு ஒரு சமயத்தில் வரும், ஒரு சமயத்தில் வராது, ஒரு சமயத்தில் வரும் அப்படிங்கிற விச்சின்ன விட்டு விட்டு வர்றது. இன்னொரு சில சமயத்தில் இந்த கிளேஷங்கள் சொல்ல முடியாத, நம்ம காலம் கெட்ட காலம் வந்தால் ஒரே எதிரியாக தலைவிரிச்சு ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளேஷங்களையே இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸை சொல்கிறார். பிரசுப்த அப்படின்னா அடங்கி இருக்கிறது, தனு வீக்கனாகி இருக்கிறது, அதே சமயத்தில் விட்டு விட்டு, ஒரு சமயத்துக்கு உதாரணம் ஒரே முழு மூச்சா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் இதில், இந்த அவித்யான்னு சொல்கிற அஜ்ஞானம் தான் மற்ற கிளேஷங்களுக்கெல்லாம் மூல காரணம். பிரசவ பூமிகி, மற்றதெல்லாம் பிரசவிக்கிறதுக்கான பூமி இதுதான். அதனால அவித்யாவை அட்டாக் பண்ணி அவித்யா எல்லாம் பண்ணிட்டோம்னா, சரியான ஞானத்தினால அஜ்ஞானத்தை போக்கிட்டோம்னா மற்ற எந்த கிளேஷமும் கிடையாது. என்னது அஜ்ஞானம்? அவித்யானம் என்னது? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஃபைன் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. அவ்வளோ சயின்டிஃபிக்காக இருக்காங்க நம்மளுடைய பெரியவங்க மகான்கள்லாம், ரொம்ப ப்ரிசைஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. சும்மா ஏகதேசம் ஏதோ சொல்லிட்டு போயிடல, இப்போ பூசி மொழிகி சொல்லிட்டு போயிடல, ரொம்ப ப்ரிசைஸ் டெஃபினிஷன். அவித்யானா என்னது அப்படிங்கிறதுக்கு அடுத்த சூத்திரம், 5வது சூத்திரம். அனித்ய அசுச்சி துக்க அநாத்ம வஸ்துஷு நித்ய சுச்சி சுகாத்மக்யாதி அவித்யா. இன்னொரு முறை நல்லா இருக்கு பாருங்க. அனித்ய அசுச்சி துக்க அநாத்ம வஸ்துஷு நித்ய சுச்சி சுகாத்மக்யாதி அவித்யா. இப்போ 4 விஷயம் சொல்ற. என்னன்னு கேட்டா, அனித்ய, அனித்யன்னா அழிஞ்சு போற, நிலையில்லாத. அசுச்சி அப்படின்னா என்ன சொன்னா, தூய்மை இல்லாத, அசுத்தமான. அசுச்சின்னா அசுத்தமான. துக்கத்தை கூடிய அனாத்ம, உண்மையான ஆத்மா அல்லாத அந்த விஷயங்கள்ல
அந்த வஸ்துஷு அந்த மாதிரி விஷயங்கள்ல நித்திய அழியாத சுச்சி தூய்மை சுகம் இருக்கிறதா, ஆத்மக்கியாதிகி அது ஒரு ஆத்ம விஷயமா, அதுதான் அழியாத ஆத்மஸ்வரூபமா இப்படி காண்றது. இந்த விபரீத புத்தி இருக்கே இதுதான் அவித்யா. என்ன அர்த்தம்? அதுக்கு உதாரணங்கள் சொல்றார் சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய உரையில. அதுக்கான உதாரணங்கள் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அனித்யே ஸ்வர்காதவு நித்தியத்துவ அபிமானஹா. இப்போ ஸ்வர்காதி லோகம்லாம் போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, நிறைய புண்ணியம் பண்ணா ஸ்வர்க்கத்துக்கெல்லாம் போகலாம் அப்படி சொல்றாங்க இல்லையா. அந்த ஸ்வர்கலோகத்தில் போய் இன்பத்தை அனுபவிக்கிறது தான் அனித்திய. அழியக்கூடியதுன்னு அர்த்தம். புண்ணியம் கரைஞ்சு போச்சுன்னா திருப்பி இங்கே வந்துடணும். ஆனால் அதுதான் எல்லாமே நினைக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகணும், அங்கே போனால் இன்பத்தை அனுபவிக்கலான்னு. இது ஒரு என்னது விபரீதமான புத்தி. அனித்தியமான அந்த மாதிரி விஷயங்கள்ல நித்தியம்னு நினைத்தோம், அது அழியாததாக்கும், அதுதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி நினைக்கிறது. இது ஒரு உதாரணமாக சொல்வார். ஸோ நிலையில்லாத விஷயங்கள்ல அதுதான் நிலைத்திருக்க போறதா நினைக்கிறது. நம்ம இந்த உலக எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேனே, தப்பா நினைச்சுக்காதீங்க, இல்லை சுவாமி இப்படி சொல்றாருன்னு. இது ஒரு லௌகீகமான எக்ஸாம்பிள். இப்போ பாருங்களேன், நமக்கு குழந்தை பிறந்து குழந்தை வளர்க்குறோம், தப்பு கிடையாது, நல்லா அன்பாக வளர்க்குறோம், எவ்வளோ கேட்டதெல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் என்ன மறந்துடும்னு கேட்டால், இந்த குழந்தைக்கும் ஒரு வயசு வந்த பிறகு அந்தந்த அந்த 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 இளைஞனான பிறகு இல்லை ஒரு 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 குடும்பஸ்தனான பிறகு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவன் நினைச்சா அவன் அதை பார்த்துன்னு தான் போவான் இல்லை, அவனோ அவளோ. நம்ம நினைக்கிறோம் இப்படியே இந்த குழந்தை நம்மளோடய இருக்க போகுது, சாஸ்வதம் இப்படியே இருக்க போகுது, அம்மா அம்மா அம்மானு முந்தானே பிடிச்சிட்டே சுற்றி வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி நடக்காது. இப்பெல்லாம் பார்த்தா 7ஆம் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அம்மா அம்மான்னு விட்டுறாங்க, அம்மா அம்மாங்கிறதுலாம் விட்டுறாங்க. ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஐயோ என்னது இப்படி பின்னாடியே வந்துட்டு அந்த குழந்தை திடீர்னு பார்த்தா பெரியவன் ஆகிட்டான், பார்த்தா கண்டுக்க மாட்டேங்கிறான். அவன் பார்த்தா ஃபோனே நோண்டிட்டு இருக்கான், ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடையே பேசிகிட்டு இருக்கான், அங்கே போகிறான் இங்கே போகிறான். நம்ம எதோ சாஸ்வதம்னு சொன்னால் நினச்சிட்டு இருந்தோமோ அது அசாஸ்வதம் ஆயிடுச்சு. அப்படியா நம்ம திருந்துருவோமா? இல்லை, பேரன் பேத்தி வந்தாலும் இன்னும் அது மேலே வந்துடுது நமக்கு பாசம். இந்த குழந்தை நித்தியமாக நம்மளோட இப்படியே இருக்க போகுது. ஆனால் அதுவும் கொஞ்சம் காலத்தில் ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆகிடும். ஏன்னா அந்த குழந்தையும் அதுக்கு ரெக்க முளைச்ச பறந்து போயிடுங்க, எல்லாமே ரெக்க முளைச்ச பறந்து தான் போயிடும். ஸோ எதெல்லாம் அனித்தியமோ அதெல்லாம் நமக்கு விளங்க மாட்டேங்குது. அது நித்தியமாக இருக்க போது நினச்சிருந்தோம், அது மேலே அப்படி ஒரு பற்று வச்சிடும். இது அவித்யாவா இல்லையா? அப்போ என்ன செய்ய சொல்றீங்க, குழந்தைங்க மேலே அன்பு செய்யக்கூடாதுங்க? அது கிடையாது, அன்பாக தான் இருக்கணும், செய்ய வேண்டியதாக செய்யணும். ஆனால் இது இப்படியே இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தானே. நிறைய பேர் கம்ப்ளைண்ட், கல்யாணம் ஆனது மாறி போயிட்டான், கல்யாணம் மாறத்தான் மாறுவோம், மாறாட்டி பிரச்சனை. கல்யாணம் பண்ண பிறகு அம்மாவா அம்மா அம்மானே மனைவி பொண்டாட்டி விட்டுட்டு போயிடும். நீ என்ன அம்மா பொண்டா இருக்க, அம்மாடே இரு நீ. அவன் மாறத்தானே வேணும், பாவம் இல்லையா அவன், நீங்கள் தான் கல்யாணம் வச்சுங்க. அவன் இப்போ மாறக்கூடாது, அப்படியே இருக்கணும், எப்படி இருக்க முடியும்? மாறக்கூடாது, அதுதான் அவித்யா. எது அனித்தியமான வஸ்துவோ அது நித்தியமாக இருக்க போது நினைப்பு நமக்கு இருக்காது. எதுவுமே நித்தியம் கிடையாது. பாருங்க, வயசாக வயசாக இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்டர்லி கப்பலில் பாருங்க, ரொம்ப டிபெண்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். அவருக்கு டவல் எங்கே இருக்குன்னு தெரியாது, தன்னுடைய பேண்ட் ஷர்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது, எதுவும் எல்லாம் அவளை தான் கேட்கணும். ஆனால் இது மாறிடும் இல்லையா, யாராவது முன்னாடி பின்னாடி போக வேண்டி வரும். அப்படியே இருக்க போகிறது இல்லை. we have to prepare ourselves. ஸோ இதெல்லாம் சாஸ்வதம் இப்படியே இருக்க நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் சாஸ்வதம் இருக்க போகிறது இல்லை. ஸோ அனித்தியமான விஷயங்கள்ல நித்திய புத்தி, இது நித்தியமாக சாஸ்வதமாக இருக்க போது நினைக்கிறது ஒரு அவித்யா. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் அசுச்சிஹி சுச்சிர் புத்தி. அப்புறம் அசுச்சின்னா அசுத்தமான விஷயத்துல சுத்தம் நினைக்கிறது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, இந்த உடலை சொல்றாரு. இந்த உடலை போல அசுத்தம் உலகத்திலே கிடையாது. இது என்ன இந்த உடல்னு கேட்டா, ஆக்சுவலா அதை நீங்க ரொம்ப டைசெக்ட் பண்ணி ரொம்ப கிளியரா பார்த்தீங்கன்னா, சத கொழுப்பு ரத்தம், சத கொழுப்பு ரத்தம் உள்ள மலம், அது மூத்திரம் மலம், இதனால மூடி இருக்கு. எல்லா துவாரங்கள்ல இருந்தும் என்ன வருது, ஒரே அழுக்கு தான் வருது. யோசிச்சு பாருங்க, காலில் இருந்து கண்ணிலிருந்து பூளை வருது, மூக்குலேருந்து சளி பிடிச்சா எல்லாம் வருது. சலைவா எச்சுங்கிறது ரொம்ப மோசம். நம்ம சாஸ்திரத்தில் எச்சுங்கிறது ரொம்ப மோசம். அதுலேருந்து எல்லா கிருமிகளும் எல்லா நோயும் வருது. ஸோ எல்லா துவாரம் வழியாக வருதுன்னா அசுத்தம்.
இந்த உடம்பே உண்மையிலேயே அசுத்தம் ஆக்சுவலாக பார்த்தோம். ஆனால் அது எவ்வளோ சுத்தமாக நினச்சிக்கிறோம், அதுக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணுறோம். அப்பா எவ்வளோ சென்ட்டு போட்டு அதை போட்டு இதை போட்டு அவ்வளோ அது எது அசுத்தமோ அது சுத்தம் நினைக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம உடம்பே இந்த கதின்னா நம்ம ரொம்ப ஒருத்தவங்க வேற இந்த பசங்கள்லாம் லவ் பண்ணுறாங்க, அவ்வளோ மாதிரி அந்த பொண்ணு மாதிரி கிடையாது, அந்த உடம்பும் அதுவும் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கோம், அசுத்தம். அதான் நான் யோசிப்பேன், இந்த டாக்டர்ஸ்லாம் சர்ஜன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி இன்னும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க ஆர்வமானு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த உடம்பெல்லாம் அறுத்து பார்த்தா அதில் உள்ள ஒன்றுமே கிடையாது, சதை ரத்தம் கொழுப்பு ரத்தம் மல மாம்சம் மூத்திரம் மலம் இவ்வளோதான். அது தோலை வச்சு மூடி இருக்கு, ரொம்ப அதை பேக் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அந்த தோலில் எவ்வளோ வியாதி வருது, ஐயோ கடவுளே. ஸ்கின் டிசீஸ் அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு இல்லையா, என்ன டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி யோசிச்சு பார்த்தா இது அசுச்சி. ஆனால் இது சுச்சின்னு நினச்சிக்கிறோம், ரொம்ப தூய்மையான விஷயம். இது மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி மற்ற தேகங்களும் அதே மாதிரி அசுச்சி தான். ஆனால் நம்ம மோக மயக்கத்தில் என்ன செய்கிறோம், அது ரொம்ப அற்புதமானு நினச்சிக்கிறோம். அது எவ்வளோ மோக வயப்படுறோம் அதில். அதுதான் சொல்கிறார், எதெல்லாம் அசுச்சியோ அது நமக்கு மனசுக்கு தெரியாமல் சுச்சின்னு நினைக்கிறோம். அது ரெண்டாவது. மூணாவது, எது துக்கமோ அது துக்கம்னு தெரியாமல் இன்பம் நினைக்கிறோம். அதுக்கு என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாருன்னு கேட்டால், இங்கே எப்பயும் கொடுக்குற உதாரணம் சச்சந்தன வனிதாதௌ அப்படின்னு அர்த்தம். அதாவது மாலை போட்டுக்கிறது, சந்தனம் வச்சு அலங்காரமாக பூசிக்கிறது. வனிதாதவுனா பெண்கள், அதாவது போக வஸ்து அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே துன்பத்தை தான் கொடுக்குது, நமக்கு தெரியல, அது இன்பம் நினைச்சிட்டு இருக்கோம். இன்பத்திலேயே இருக்கிறது துன்பத்தின் வித்து, பிறப்பிலேயே இருக்கிறது இறப்பின் வித்து, ஆசையிலேயே இருக்கிறது அச்சத்தின் வித்து. ஸோ என்ன அர்த்தம், எப்போ இன்பம் நினைக்கிறோமோ அதே துன்பமாக தான் இருக்குது கடைசி. ஏன்னு கேட்டால் அது இப்போ இருக்கு இல்லாமல் போயிடும், க்ஷண நேரம் தான் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சோம்னா அப்பா அப்படி திருப்தி வந்து இனிமேல் அது வேண்டவே வேண்டாம் நினைக்கணும் இல்லையே, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா துக்கம் தானே அது. யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா பெரியவங்க, நம்ம எதை இன்பம் நினைக்கிறோமோ அது ஆக்சுவலாக துன்பமா. ஸோ துன்பம்னு தெரியாமல் இன்பம்னு மயங்கி வாழ்வோமே, அதுதான் அவித்யா. ஷட் சந்தன வனிதாதவ் அப்படிங்கிற, ஷக்னா மாலை ஆபரணங்கள், அதெல்லாம் சந்தனம்னா அந்த மாதிரி பூசிக்கணும், இந்த நறுமணம் மிகுந்த அந்த பூச்சி, இதெல்லாம் போக வஸ்து. அதுதான் வனிதாதவ்னு அர்த்தம். இந்த செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் தான் வனிதாதவ்னு வார்த்தையில் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக கடைசியில் வந்து துன்பத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கணும் ஒழி இன்பம் கிடையாது. ஆனால் அதுதான் இன்பம் நினச்சிட்டு இருக்கோம். அதான் ஆதிசங்கர் பகவத் சொல்ற, சுகதக்ரியத்தே ராமாபோகா பஷாதந்த ஷரீரே ரோகா யத்யபி லோகே மரணம் சரணம் ததபின புஞ்சதி பாப்பாச்சரணம். நம்ம எதை போகத்தில் ஈடுபட என்ன ஆகும்னா ரோகம் தான் வருதும். சுகதக்ரியத்தே ராமா போகா, போகத்தில் ஈடுபட பஷாதந்த ஷரீரே ரோகா. நான் ரொம்ப அழகாக எப்பயுமே சொல்லுவேன் இந்த எக்ஸாம்பிள். ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் எவ்வளவு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்திருக்கும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா 25-30 இருந்துருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு? 1000 இருக்குமா? இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். தெருக்கு தெரு 10, 4, 5, 7, 8 இருக்கு இல்லையா? அதே மாதிரி பப்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இங்கே சாராய கடைகள் கணக்கே கிடையாது இப்பெல்லாம். சரி, அது போட்டோம். 25-30-40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஆஸ்பத்திரிகள் இருந்துச்சு, பெருசாக எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்கு? ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு போங்க, ஜேன்னு கூட்டம், திருவிழா கூட்டம் எல்லா இடத்துலையும். டோக்கன் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கியூனா இப்போ டாக்டரே பார்க்க முடியும். எல்லா கூட்டம் நிரம்பி வழியுது. அவன் அவ்வளோ 1000 காசு பறிக்கிறான், இருந்தாலும் கூட்டம் நிரம்பி வழியுது. ஏன் யோசிச்சு பாருங்க. இட்ஸ் வெரி கிளியர். போகத்தில் அதிகமாக ஈடுபட ரோகம்தான்.
சரி, நம்ம முந்தி நான் சின்ன வயசில் இருக்கும்போது எப்பயாவது ஹோட்டலுக்கு அப்பா அம்மா கூப்பிட்டு போவாங்க. என்ன சாப்பிடுவோம்? ஏதோ இட்லி தோசை சாப்பிடுவோம், ஏதோ பூரி ஏதோ சாப்பிடுவோம், அப்படி அவ்வளோதான் சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சது. இப்போ போனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னதான் இருக்குன்னு. ஃப்ரைடு இட்லிங்கிறோம். எப்போ இட்லியை ஃப்ரை பண்ணுறீங்க? சவப்பா கொண்டு வரும், சில்லி எல்லாம் போட்டு, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ பரோட்டாவில் என்னென்னமோ பரோட்டா. ஐயோ ராமா, இது வெஜிடேரியன், நான்வெஜிடேரியன் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது எங்கேயோ போச்சு, எனக்கு தெரியாது அதை பற்றி. நான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயம் சமாளித்து அவங்க சொல்கிறேன். என்னெல்லாம் போகம்னே தெரியாமல் போச்சு. முந்தி எப்பயாவது சில பண்டிகைகள் வரும்போது ஏதாவது பட்சணம் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் பட்சணம் கடை தான். பேக்கரிஸ் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிடும், ஐஸ்கிரீம் ஷாப் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிடும். போகவே வேண்டாம், ஆர்டர் பண்ணி சாப்பிடும், எவ்வளோ வேணால் சாப்பிடும். சரி, முந்தி அவ்வளோ வேலை செஞ்சாங்க, நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? ஒரே ஒரு வேலை தான், இந்த வேலைக்கு தான் வேலை. என்ன ஆகும்? அவ்வளோ கேலரிஸ், அவ்வளோ கொழுப்பு, அவ்வளோ சாப்பிட்றோம், முழுங்குறோம், ஒன்றுமே செய்யறதில்லை. அதெல்லாம் எங்கே போகும்? எல்லாம் சதா கொழுப்பு அப்படி தடியாக ஆயிடுது உடம்பு. ரெண்டாவது, எல்லா வியாதியும் வந்துடுது. ஸோ போகத்தில் ஈடுபட வியாதி தான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம விந்து விட்டவன் நொந்து சாவான்னு ஒரு சித்தர் பழமொழி இருக்கு. ஸோ ஆக எது துக்கமோ அது சுகம் நினைச்சு மயங்க. இதுதான் அவித்யா. எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அங்கே அவித்யாவை? அது மாத்திரம் இல்லை, எது ஆத்மா அல்லாத விஷயமோ அதை ஆத்மா நினைச்சுக்கிறோம். என்ன அர்த்தம்? மனைவி மக்கள்லாம் ஆத்மா கிடையாது, நமக்குள்ள இருக்கிறது ஆத்மா. ஆனால் அவங்க மேலே உள்ள அதீதமான பாசம், அதீதமானதா, ஐயோ உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு ஆன மாதிரி. சரி, அதாவது பரவாயில்லை, அது கூட பரவாயில்லை. மனைவி மக்கள் மேலே இருக்கிற பாசம் கூட. சில பேர் புதுசாக கார் வாங்கிடுவாங்க, தங்களோட தகுதிக்கு மீறி கார் வாங்கிடுவாங்க. ரொம்ப ஆசை வருது, ட்ரீம் கார். 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார். அவர் சம்பாதிக்கிறது கொஞ்சம் தான். இஎம்ஐயில் கட்டுவேன். இஎம்ஐ என்ன ஆகும் தெரியுமா? அப்படி கார் வாங்கினா அதை எங்கே போய் பார்க் பண்ணி போனால் மனசு வராது. ஏதாவது ஆகிடுமோ காருக்கு, ஏதாவது கீறிடுவாங்களோ. என்னைக்காவது ஒரு நாள் வெளில வந்து ஒரு கீரல் பார்த்தாருன்னா காரில் இதயத்திலே கீறின மாதிரி, ஐயோ ஏன் கார் போச்சு. இதான் அனாத்மாவில் ஆத்மாவை பார்க்க இதுதான் அர்த்தம். அந்த காருக்கு கீழே விழுந்தா என் நெஞ்சில் கீழே, ஐயோ சில பேர் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். பாருங்க, அனாத்ம வஸ்துவில் ஆத்மாவையே பார்க்கணும். தனக்கே வந்த மாதிரி ஆயிடுது. அட்லீஸ்ட் மனைவி மக்களுக்கு வந்தால் கூட நம்ம ஒத்துக்கலாம், ஏகதேசம் சரி பரவாயில்ல, கிரகஸ்தர்கள் உலகத்தில் நடக்கிறது தானேன்னு. ஆனால் எவ்வளோ பொருள்கள் நம்ம வச்சுருக்கோம், வேற ஒன்றுமே வேண்டாம்ப்பா. நம்மளுடைய வேலட் ஒரு நாளைக்கு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம அவ்வளோ கவலைப்பட மாட்டோம். மொபைல் மட்டும் தொலைஞ்சு போட்டோம். பொய்க்கு சொல்லலை, எனக்கே அப்படி தான். மொபைல் தொலைஞ்சு போடணும் அவ்வளோதான், ஐயோ ராமா என்ன செய்வேனா. ஒரு 10 வருஷத்துக்கு கூட நம்ம மொபைலை யூஸ் பண்ணல இல்லையா? எல்லா இடத்துக்கும் போனோம் வந்தோம், எல்லா காரியமும் செஞ்சோம். ஆக்சுவலாக மொபைல் இல்லாட்டி வானமே தலையில் விழுந்த மாதிரி, எல்லாம் இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்வேன் நான் இப்போ? we have become so, என்ன சொல்றது, addicted and also enslaved. ஸோ அதுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டால், இதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த ப்ளீடிங் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த டிஸ்பிளேயில் வந்து ரத்தம் வலியிற மாதிரி ப்ளூவாக வலிய ஆரம்பிக்கும். நமக்கு இதயத்துலேருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த டிஸ்பிளேயை மாற்றிட்டா சரியாக போகுது. இதுதான் அனாத்ம வஸ்துல ஆத்மாவை பக்கம். we get so carried away by the things which we love. இதெல்லாம் தான் அவித்யா. ஸோ இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, அனித்திய வஸ்து அதில் நித்தியமாக இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறது. அழியறது மாறுறத இல்லை அது எப்பயுமே இருக்க போகிறதுன்னு நினைக்கிறது. அசுச்சி, அசுத்தமான விஷயத்தில் சுச்சி, இது ரொம்ப தூய்மைன்னு பார்க்குறது இந்த உடம்பு. அதே மாதிரி துக்கத்தை கொடுக்கறது நமக்கு தெரியும், துக்கத்தை கொடுக்கணுமே தெரியல நமக்கு. இதுதான் சுகம்னு மயங்குறோம். ஆனால் அது துக்கம்தான் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வயது முதிர்ந்தவங்க, வாழ்க்கை நல்லா அனுபவிச்சவங்க எல்லாம் தெரியும். அவங்க சொல்லுவாங்க சில சமயம், இல்லைப்பா இது சரி இல்லைப்பா, இது சரி வராதுன்னு. உனக்கு எல்லாம் தெரியுமோ, நீ வாயை பத்து ஷடா. எப்படி சின்ன பசங்க அப்படி வாயை அடைச்சிருவாங்க. சரி போ, நீயே பட்டு தான் திருந்த முடியும், போ. வேற என்ன செய்யறது நம்ம?
எது துக்கம்னு தெரியல, எது சுகம் நமக்கு தெரியல. இதுதான் அவித்யா. அதே மாதிரி எது ஆத்மா, எது ஸ்வரூபம், எது அனாத்மா. நம்ம உடம்பு மனசெல்லாம், நம்ம உடம்பெல்லாம் ஆத்மா நினச்சிட்டு இருக்கோம், அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் அவித்யா அப்படின்னு சொல்லப்படும். இதுதான் பிரசவ பூமி மற்ற கிளேஷங்களுக்கெல்லாம். இதுலேருந்து தான் மற்ற கிளேஷங்கள்லாம் வருது, இந்த அவித்யாலேருந்து. ஸோ அவித்யான என்ன அர்த்தம்னு கேட்டால், ஞானம் இல்லாத தன்மை கிடையாது, தவறான ஞானம், விபர்யா. இப்போ ஆழ்ந்த நிதிரையில் ஒரு ஞானமும் இல்லை நமக்கு, அப்போ நமக்கு கிளேஷம் கிடையாது, ஒன்றும் ஒரு விதமான துன்பம் கிடையாது தானே. எப்போ துன்பம் வருது? தவறாக புரிஞ்சுனா துன்பம் வரும். ஒரு முறை சித்தபாரின்னு ஆசிரமம் இருக்குது, குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய சமாதி அங்கே இருக்குது. அந்த ஆசிரமத்தில் குருதேவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு விவேக சூடாமணி கேம்ப் நடந்துச்சு. ஒரு 50 நாளோ 60 நாளோ கேம்ப், அது கண்டினியூஸ் கேம்ப். எல்லா ஸ்பீக்கர்ஸ், எல்லா டிவோட்டிஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு மாதிரி என்னாச்சுன்னா, குருதேவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து படுத்துட்டு இருந்துச்சு, தூங்கிட்டு இருந்துச்சு. உடனே குருதேவர் சொன்னார், திஸ் டாக் இஸ் வெரி பிளஸ்ட் அப்படின்னாரு. எல்லாரும் யோசிச்சாங்க என்னன்னு. யூ நோ வை? பிகாஸ் இட் கேனாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை லெக்சர்ஸ். ஏன்னா அது தப்பா புரிஞ்சுக்க முடியாது. அது நீங்க தப்பா புரிஞ்சுட்டா அது பெரிய விபரீதம். ஸோ அதனால அவித்யானம் என்னன்னு கேட்டால் தவறாக புரிந்து கொள்ளுதல், தவறான ஒரு ஞானம். இதுதான் அவித்யா. இதனால தான் வாழ்க்கையில் நம்ம அவ்வளோ அவஸ்தைப்படும். பாருங்க, பேசிக்கா எது நீடு நமக்கு, எது வாண்ட்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் வாங்கு வாங்கு வாங்கு. விண்டோ ஷாப்பிங் 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 ஷாப்பிங். அதுவும் யூஎஸ்லாம் போனீங்கன்னா மை காட், பயங்கர கன்சியூமர் சொசைட்டி. யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் அண்ட் த்ரோ. அவங்களோட குப்பை தொட்டியை பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியும் எப்பயும். ஏன்னு அவ்வளோ குப்பை தூக்கி வாங்கு வாங்கு வாங்கு, தூக்கி எதுக்காக வாங்குவோம், எதுக்காக தூக்கி எறியோன்னு தெரியாது. இது மாதிரி நிறைய நம்மளோட மனசில் ஏகப்பட்ட தவறான சிந்தனைகள். இது அதனால தான் நம்ம சஃபர் பண்ணுறோம். ரொம்ப தெளிவாக கிளியராக தெரிஞ்சுன்னா நம்ம சஃபரே பண்ண மாட்டோம். அதுக்கும் அடிப்படையான காரணம்னு கேட்டால், ரஜோகுணம் தமோகுணம் அதிகமாக இருக்குது இந்த உலகத்தில். சத்துவமே இல்லாமல் போச்சு. சத்துவம்னா பிரகாசம் பொருந்தியது, நினைத்தோம் தெளிவை கொடுக்கக்கூடியது. அது இல்லை. எப்போ பாரு ரஜோகுணம், ரஜோகுணம் ஓடு 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 ஆனா அப்போ என்னது? குழப்பத்தையும் துக்கத்தையும் கொண்டு சேர்க்கும் ரஜோகுணம். தமோகுணம் அஜ்ஞானம், ஒன்றுமே புரியலை. ஸோ இந்த உலகத்தில் தமோகுணமும் ரஜோகுணமும் அதிகமாக இருக்குது, சத்துவம் ரொம்ப குறைச்சி. அதனால தான் இவ்வளோ துன்பத்துக்கெல்லாம் மூல காரணம் அதுதான். ஸோ அவித்யா, அதுதான் முதல் கிளேஷம். எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்க அவித்யாவை. அடுத்து ரெண்டாவது அஸ்மிதா. 5 கிளேஷம் மொத்தம். ரெண்டாவது அஸ்மிதா. அஸ்மிதா என்ன சொன்னோம்? நான், எனது, நான் நான் நான். இந்த நான் எப்படி ஏற்படுது, எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க பாருங்க, எப்படி ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் சாதாரணமாக பண்ண முடியாது. ஏன்னா இது ஆராய்ச்சி, புற ஆராய்ச்சி இல்லை. ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப தெளிந்த புத்தி வேணும், ரொம்ப சூட்சமமான புத்தி வேணும். இந்த யோகிகளுக்கெல்லாம் அந்த மனம் அவ்வளவு தெளிந்து சூட்சமாக இருந்ததுனால எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த அஸ்மிதா, நான் எனதுங்கிற உணர்வு எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு இந்த சூத்திரத்தில் விடை சொல்ல போகிறார். அடுத்த சூத்திரம், 6வது சூத்திரம். திருக் தர்ஷன சக்தயோஹோ ஏகாத்மதா இவ அஸ்மிதா. இன்னொரு முறை, திருக் தர்ஷன சக்தயோஹோ ஏகாத்மதா இவ அஸ்மிதா. இது கொஞ்சம் டீப்பான விஷயம். அது கொஞ்சம் நீங்கள் இது கவனமாக கேட்டால் உங்களுக்கு விளங்கும். இப்போது திருக் அப்படி சொன்னா, திருக்னா பார்ப்பவன் அர்த்தம். இப்போது சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உண்மையான திருக் பார்ப்பவன் யாருன்னு கேட்டால், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்வரூபம், ஆன்மஸ்வரூபம்னு புருஷன்னு சொல்லுவாங்க இங்கே. அதாவது யோக சாஸ்திரத்தில் பிரகிருதி புருஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா,
அந்த புருஷ தத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மஸ்வரூபம், அதுதான் உண்மையான திருக், பார்ப்பவன் திருக். இப்போ தர்ஷன சக்தி யோகம்னு சொல்றார். தர்ஷன சக்தினா என்னன்னு கேட்டா, நம்ம இந்த உலகத்துல விஷயத்தை காண்றதுக்கு உதவுற கருவி கரணாதிகள், அதான் தர்ஷன சக்தின்னு சொல்லுவாங்க. தர்ஷனம் பண்ணதை அதை பார்க்கறதுக்கு உதவக்கூடிய கருவி கரணாதிகள். அது என்னது? முதல்ல புத்தி, மன புத்தி, அந்த கரணம், இந்திரியங்கள், இதெல்லாம் புறக்கரணம் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆயிடுதான், இந்த மன புத்திங்கிறது வேற கரணம். அது புருஷன்கிறவன் அவன் தான் உண்மையான திருக்கு, பார்க்கக்கூடியவன். இந்த விளக்கம் இல்லாதனால, இந்த தெளிவு இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, தான் தான் இந்த புத்தி, தான் தான் இந்த மன புத்தி அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு தாதாத்மிய பாவம் உண்டாயிடுது. அவன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சாஸ்திரத்தை என்ன சொல்றாங்கன்னா, மனதில் சுகதுக்கம் எழுது, அது மனதை சேர்ந்தது. ஆனால் அப்படி விட மாட்டோம் நம்ம. எனக்கு வந்துடுச்சு சுகம், என்னுடைய சுகம், என்னுடைய துக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்னுடைய மனசோட டோட்டலாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், தாதாத்மியம். இப்போ என்னுடைய புத்தியில ஒரு தாட் வருது, ஒரு சிந்தனை வருது, எனக்கு ஒரு எப்படி அற்புதமான சிந்தனை வந்துடுச்சு பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக புத்தியில ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா, நான் யாருன்னு கேட்டா, அந்த சிந்தனைக்கு ஒளி கொடுத்துட்டே இருக்கிற அந்த சாட்சி, அந்த புருஷ தத்துவம் தான் நான். ஆனால் என்ன செஞ்சாரு, அது என்னுடைய ஐடியா, அது என்னுடைய நாலேஜ், என்னுடைய தாட் அப்படின்னு சொல்றோம், பெருமைப்பட்டுக்கிறோம். இதுதான் தாதாத்மியம். அப்போ என்ன விஷயம்னு கேட்டா, இந்த நான்கு உணர்வு எப்படி வருதுன்னு கேட்டா, நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். அப்போ இந்த காரியங்கள்லாம் எங்க நடந்துட்டு இருக்குன்னா, கருவி கரணாதிகள் லெவல்ல நடந்துட்டு இருக்கு. கை கால் அசைஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு உண்டான இன்புட்ஸை புத்தி கொடுத்துட்டு இருக்கு. புத்தி பிரெயின்லேருந்து தான் வருது எல்லா ஆர்டர்ஸ், புத்தி கொடுத்துட்டு இருக்கு. ஒரு ரஃபா சொல்றேன் உங்களுக்கு. அப்போ பாருங்களேன், யோகி என்ன செய்வான்னு கேட்டா, நான் எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமா எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கேன், எல்லாத்துக்கும் சக்தி கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது, அந்த லைட் ஆன்ம ஒளினால எல்லாத்தையும் ஒளி பாய்ச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருப்பான். ஆனா அஜ்ஞானி என்ன செய்வான்னு கேட்டா, கருவி கரணாதிகள் தொழிற்படும் பொழுது நான் தான் தொழிற்படுறேன், என்னுடைய ஐடியா, என்னுடைய தாட், நான் கிட்டிக்காரனாக்கும், நான் தான் செஞ்சேன், இப்படிதான் அகங்காரம். யோகி என்ன செய்வான், அவனுக்கு தெரியும் இந்த கருவி கரணாதிகள் தொழிற்பட்டு இருக்கு, மனசுக்குள்ள வாசனாதிகள் இருக்கிறதுனால அது வெளிப்பட்டு ஆசையா வந்திருக்கு, அந்த ஆசைக்கு பிரகாரம் புத்தியில எண்ணங்கள் வருது, அதனால இந்த கருவி கரணாதிகள்னால இந்த இந்திரியங்கள்லாம் செயல்பட்டு இருக்கு. குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜத்தேன்னு கீதையில் வருது. இப்படி நடந்துட்டு இருக்கு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கிறது தான் உண்மையான விவேகம். அப்ப என்ன ஆகும் தெரியுமா, அந்த செயல்னால ஏதாவது ஒரு லாப நஷ்டம் வருதுன்னு வச்சுப்போமே, அப்ப அதுவும் அவனை பாதிக்காது. கருவி கரணாதிகள் செஞ்சது கருவி கரணாதிகளோட போயிடுச்சு, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருப்பான் அப்பயும். ஸோ நல்லது கெட்டது, இன்ப துன்பம், சுக துக்கம், மான அபமானம் எதுவுமே அவனை தாக்காது. இப்படி இருக்கிறது தான் பரமார்த்தமான நிலை. ஆனால் நாம் என்ன செஞ்சிடறோம்னு கேட்டால், அவித்யானால, சரியான அறிவு இல்லாததுனால, புருஷன் யாரு, அந்த புருஷன் வச்சிருக்கிற அவன் இயங்கக்கூடிய கருவி கரணாதிகள் என்னன்னு தெரியாம எல்லாம் ஒண்ணு மண்ணா போய், கருவி கரணாதிகளுடைய வேலை செயல்பாடு என்னுடைய செயல்பாடு, நான் தான் அப்படி இருக்கேன். இந்த உடலும் மனமும் தொழிற்படும் பொழுது நான் தான் தொழிற்படுறேன். இந்த உடலும் மனமும் துன்பத்தை அனுபவிக்கும் போது, ஐயோ நான் அனுபவிக்கிறேன் துன்பத்தை, ஐயோ எனக்கு இப்படி வந்துடக்கூடாது, கடவுளே எனக்கு மட்டும் இப்படி வருது, அவங்களாம் சந்தோஷமா இல்லையா? அதான் அஸ்மிதானா என்னன்னா, நான் எனதுங்கிற உணர்வு எப்படி வருதுன்னு கேட்டா பாருங்க, எவ்வளவு ஆராய்ச்சி பாருங்க. ஆக்சுவலா பார்த்தா நான்கிற உணர்வுக்கு இடமே கிடையாது. ஏன்?
அந்த புருஷனுக்கு வந்து எதுலேயும் சம்பந்தம் கிடையாது, அவன் எதுவும் செய்வதும் கிடையாது, எதையும் அனுபவிப்பதும் கிடையாது. அவன் சாட்சி மாத்திரமா எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கான். அதான் திருக்குன்னு பேர். எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு இந்த பிராமண சமூகத்தை ஏசு வந்தானே, பாப்பான் பாப்பான் பாப்பான். என்ன அர்த்தம் அதுக்கு? பார்ப்பான், திருக்கு, உண்மையிலே பார்ப்பவன் அப்படின்னு தான் பாப்பான் பாப்பான்னு ஏச்சாயிடுச்சு. பாப்பாங்கிறது ரொம்ப உசத்தியான வார்த்தையாக்கும், நம்ம கேவலம் நினச்சிக்க வேண்டாம். பார்ப்பான்னு அர்த்தம் ஒன் ஹூ சீஸ். திருக்கு பார்ப்பவன், புருஷன். அந்த அவ்வளோ லெவலுக்கு கொண்டு போகிறோம் அதை. ஆனால் அது என்னமோ இழி சொல்லாயிடுச்சு, பாப்பான் பாப்பான்னா. இப்படி கிடையாது. திருக்குன்னா பார்ப்பவன்னா அதுவும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருப்பவன், சாட்சி மாத்திரமா. அப்போ என்ன ஆகுது? ஏதோ காரணங்களால் ஒரு வாசனாதி உள்ள இருக்கிறதுனால அது எழும்பி அது கருவி கர்ணாதிகள் மூலம் தொழிற்பட்டுட்டே போகுது. அது பிரகதியில் இருக்கு, இயற்கையில் இருக்கு, பிரகதியில் இருக்கு. எனக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அப்போ ஏதோ நடந்து சுகதுக்கம் வரும்பொழுதும் மான அபமானம் எது வரும்பொழுதும் அவன் என்ன சொல்லுவான்? இதெல்லாம் உடல் மன சம்பந்தமானது, இது பிரகிருதியில் இருக்கு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படி இருப்பான். இப்போ பாருங்க எப்படி எதுவுமே அவனை தாக்காது. ஆனால் இப்போ என்ன செய்யறோம்? இப்படி தெளிவு இல்லாம இந்த உடல் மனம் புத்தியோ நம்மளோட என்னோட இதுன்னு சொல்லிட்டு அதோட தாதாத்மியமாயி அது செய்யறத நான் செய்யறேன், அது அனுபவிக்க நான் அனுபவிக்கிறேன். இப்ப நான் வந்துடுது. புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி நான் உணர்வு வருதுன்னு? அது எப்படி சொல்லி நான் செய்யலையா போகணும்னு கேட்டா, ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப உள்ளார்ந்து நீங்க கவனத்தை வச்சு நீங்க யாருன்னு புரிஞ்சுனீங்கன்னா நீங்க அந்த எதுலையுமே சம்பந்தப்படாத புருஷ தத்துவம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ சூரியன் இருக்கானே, அவன் எழுந்த பிறகு அந்த சூரிய ஒளியோடைய அந்த ஒரு பிரகாசத்தினால இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியம் நடக்குது. ஒரு மேரேஜ் ப்ரொசஷன், கல்யாண வீட்டில் ஒரு நல்லா சந்தோஷமா அந்த ப்ரொசஷன் போயிட்டு இருக்காங்க. அப்போ சூரியன் குதிப்பார், அப்படி ஜாலியா ப்ரொசஷன், மேரேஜ் ப்ரொசஷன் சந்தோஷமா குதிப்பாரா? இல்லை, அவர் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒளி கொடுத்துட்டே இருப்பார். ஒரு ஃபியூனரல் போகுது, ஒரு பணம் எடுத்துட்டு போறாங்க, ராம் நாம் சத்துஹேன்னு புதைக்கிறது. ஐயோன்னு அழுவாராக்கு சூரியன். சூரியனுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் ஒளி கொடுத்துட்டே இருக்கிறவர், அவ்வளவுதான். எல்லாத்தையும் சாட்சி மாத்திரம் பார்த்துட்டே இருப்பவர். அவருக்கு அது நடக்கிற விஷயங்களுக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் எங்கேயோ இருக்கார், இங்கே ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதுபோலதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபமும் எல்லாவற்றையும் சாட்சி மாத்திரமா பார்த்துட்டே இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுத்து கொண்டு, எல்லா அனுபவங்களுக்கும் ஒளி கொடுத்து கொண்டே இருக்கு. ஆனா என்ன ஆகுது? ஆக்சுவலா பார்த்தா கருவி கர்மாதிகள் தொழில்பட்டு இருக்கு. நம்மளோட வாசனாதிகள் உள்ள இருக்கிறதுனால, பல ஜென்மத்தில் சேர்த்த வாசனாதிகள் உள்ள இருக்கிறதுனால அதுக்கு ஏத்தாற் போல ஆசைகளும் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால புத்தியில எண்ணங்கள் வருது, அதனால உடல் மனமெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது விளங்காம, இந்த புருஷன் நான் விளங்காம பிரகிருதியோடு சேர்ந்து ஒண்ணாமன்னா இந்த உடல் மனம் நான் நினைச்சுட்டு நான் தான் செய்யறேன், அனுபவிக்கும் போது நான் தான் அனுபவிக்கிறேன். இதுக்கு பேர் தான் அஸ்மிதா. இது எங்கேருந்து வருது? அஜ்ஞானத்துல தான் வருது. சரியான அறிவு இல்லை. சரியான அறிவு என்னது? நான் வேற, புருஷன், புருஷ தத்துவம், இது நடக்கிறதெல்லாம் பிரகிருதியில் நடக்குது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது விவேகம், இது சரியான அறிவு. பாருங்க, அஸ்மிதானா என்னன்னு கேட்டா, திருக் தர்ஷன சக்தியோகோ. திருக்குனா பார்ப்பவன், தர்ஷன சக்தியோகோன்னா, தர்ஷன சக்தினா என்னது? கருவி கர்ணாதிகள் அதனுடைய சக்தி, அதனால செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. ஏகாத்மதா, அது ரெண்டும் ஒன்னாயி, அது சரியா விளங்காம நான் வேற அது வேறன்னு விளங்காம எல்லாம் ஒன்னாயி ஏகாத்மதா என்ன ஆகுது? அஸ்மிதா, நான் தான் செய்யறேன், நான் அனுபவிக்கிறேன். இந்த முண்டக்க உபனிஷத்துல ஒரு கதை வரும். ஒரு மரத்துல 2 பறவைகளாம். ஒரு மரத்தோட 2 பிரான்ச்சஸ், மேலே ஒரு பிரான்ச் இருக்கு, கீழே ஒரு கிளை பிரான்ச் இருக்கு. 2 பறவைகள். கீழே உள்ள பறவை அங்க உள்ள அந்த கனிகளை கொத்திக்கொண்டே இருக்கும். மேலே உள்ள பறவை பேசாம பார்த்துட்டே இருக்கும், எதையுமே கொத்தாம இருக்கும். அதுபோலதான் ஜீவனும் ஈஸ்வரனும் சொல்லுவாங்க. இப்போ நாமெல்லாம் என்ன செய்யறோம்? கொத்திக்கொண்டே இருக்கும்.
நான் தான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். ஆனால் புருஷ தத்துவமாக இருக்கக்கூடிய அவன் யார் என்ன செய்கிறான்? எதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கான். ஸோ ஆக்சுவல் அல்டிமேட்டாக சாதனை என்னன்னு கேட்டால் வாழ்க்கையில் வர வர பார்த்து கொண்டே இருக்கணும். அவ்வளோதான். நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ ஈவன் திஸ் வில் பாஸ். பார்த்துட்டே இருந்தால் சரியாக போச்சிடலாம். நாம் என்ன செய்கிறோம்? பார்த்துட்டே இல்லாமல் அதோடு சேர்ந்து கூடி கும்மாளம் அடிக்கிறோம், உரண்டை அடிச்சுட்டே இருக்கோம். ஒன்று மண்ணா போய் அதோட சுகதுக்கத்தில் மாட்டிக்கிறோம், இன்ப துன்பத்தில் மாட்டிக்கிறோம். ஸோ அஸ்மிதா இப்படி தான் உண்டாகுது. திருக்கு அப்படிங்கிறவன் தனி, தர்ஷன சக்திங்கிற அந்த கருவிகளோட இயக்கம் தனி. இது தெரியாமல் ஏக்கத்தா, அது ரெண்டும் ஒன்றாறதுனால அது செய்கிறதுனால நான் செய்கிறதா நான், அதான் அஸ்மிதா. அந்த அஸ்மிதா வந்தால் சும்மா இருக்காது. நான்கு வந்தால் இவர்களாம் என்னுடையவர்கள், இவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்காது, இவங்கெல்லாம் என்னுடையவர்கள் பாருங்க. அப்போது என்னது மே தூன்னு ஆயிடுது. அப்படி ஹிந்தியில் சொல்லுவாங்க மே தூன்னு. ஸோ த ஜகடா ஸ்டார்ட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அவித்யா. அதுலேருந்து வர்றது அஸ்மிதா. ஸோ அஸ்மிதாவே நல்ல விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக சாஸ்திரப்படி பார்த்தா அது ரொம்ப துயரமான விஷயம் அஸ்மிதா. அது ரெண்டாவது கிளேஷம். விளங்குதா உங்களுக்கு? அப்புறம் ராகத்வேஷம். மை காட், வாழ்க்கை பூரா நமக்கு ராகத்வேஷம் தான். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? எனக்கு என்ன பிடிக்குதோ செய்ய விடு, எனக்கு பிடிக்காத செய்ய மாட்டேன். இப்படி என்னை அனுமதிச்சேன்னா தென் ஓகே வி கேன் கோ எக்ஸிஸ்ட். மை காட், இதுக்கு பேர் தான் ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு. இதுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். இது தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் ஏன்னா எனக்கு பிடிக்கும் வேணும் கேட்டாலும் இப்போ கிடையாது, அப்புறம் பார்த்துப்போன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஓ எனக்கு வேண்டான்னு சொன்னால் இது என்ன வேண்டான்னு சொல்லுது? எதா இருந்தாலும் அப்படிலாம் நீ சொல்ல முடியாது வேண்டான்னு, இதையும் நீ கொஞ்சம் பழகிக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு, எல்லாரும் ஒரு நியதியில் இருந்தாங்க, விருப்பு வெறுப்பு அதிக இடம் கொடுக்காம வாழ்ந்தாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? ப்ரைவசின்னு என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன், எனக்கு தோணாட்டி செய்ய மாட்டேன். அப்படி இருந்தால் சுதந்திரம். காலைல எழுந்திருக்க தோணுச்சா எழுந்திருப்பேன், தோணலையா எழுந்திருக்க மாட்டேன். 10 மணி ஆனால் 11 மணி எழுந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு சமைக்கணும்னு தோணுச்சா சமைப்பேன், தோணலையா சமைக்க மாட்டேன். சாப்பிடாம இருப்பியா? அது சாப்பிடாம இருக்க முடியும், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு என்னெல்லாம் செய்யணும் தோணுதோ செஞ்சுட்டே போவேன், செய்யணும் தோணலாம் செய்ய மாட்டேன். இது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் கோவம். காட், விருப்பு வெறுப்பு தான் வாழ்க்கையாவே போச்சு. எனக்கு இவனை பிடிக்கும், கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் கொஞ்சம் பிடிக்கல, போ இன்னொருத்தனை பிடிக்குது, அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். காட், விருப்பு வெறுப்பு விருப்பு. பொறுமையும் கிடையாது, நிதானம் கிடையாது, விவேகம் கிடையாது. கேட்டால் ரொம்ப புத்திசாலி, ஏன்னா என் கையில் எல்லாம் இருக்கு. எப்போ பாரு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு. எவ்வளோ விருப்பு துன்பத்தை கொண்டு சேர்க்குது தெரியுமா? உங்களுக்கு முதல்ல எல்லாரும், உங்களை சுற்றி உள்ள எல்லாருக்கும் துன்பத்தை தான் கொண்டு சேர்க்குது விருப்பு வெறுப்பு. இப்போ ஒரு சாதகன் என்ன சொல்லணும்னா, எப்போ பாரு விருப்பு வெறுப்புன்னு ஆட்படக்கூடாது. விருப்பு வெறுப்புக்கு அப்பால போகணும், கான்ஷியஸ் எஃபர்ட் அதுக்கு போடணும். ஏன்னா இந்த விருப்பு வெறுப்புங்கிறது துன்பத்தை தான், கிளேஷத்தை தான் கொண்டு துன்பத்தை தான் கொண்டு சேர்க்குது. அது கிளேஷம். ஏன் விருப்பு உண்டாகுது? விருப்புனா என்ன? ராகம்னா என்ன? துவேஷம்னா என்ன? இதுதான் அவங்க மகாத்மாக்கள் பாருங்களேன், they define everything. ராகம்னா விருப்புன்னு அர்த்தம், ஆசைன்னு அர்த்தம். ராகம், பற்று இதெல்லாம் சொல்லுவாங்க. வெறுப்புன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். துவேஷம்னா தெரியும், வெறுப்பு, அவர்ஷன். இந்த உணர்வு என்னது, எப்படி உண்டாகுது, எதை கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறது விரிவாக சொல்ல போகிற அடுத்த சூத்திரத்தில். அப்புறம் அபினிவேஷம். இந்த உடலோடு நம்ம ஒன்றா பற்றுக்கொண்டு நாம் அழுது வேணும்னு பயம் நமக்கு. அழியக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தா புருஷ தத்துவமாக இருக்கும்போது அதுக்கு அழிவே கிடையாது. அதை மறந்துட்டு இந்த உடம்போடு நம்ம தொடர்பு கொண்டதுனால உடம்பு அழியத்தான் அழியும் எப்படி இருந்தாலும்.
எவ்வளோ காயக்கல்ப பயிற்சி என்ன பண்ணாலும் உடம்பு கொஞ்ச நாளைக்கான கூட இருக்குமே எப்படி அழியத்தான் அழியும். இது பார்ட் ஆஃப் த நேச்சர் இல்லையா? எல்லாம் வந்து தோன்றி வளரும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேயும், அழியும். இதுதான் இந்த உலக நியதி. அழியவே கூடாது. எப்படி அழியாமல் இருக்கும்? நீ அழியவே மாட்ட, அதை புரிஞ்சுக்கல. நீ புருஷன் அப்படின்னா அழியாத தத்துவம் நீ, அது தெரியல. உடம்பு நினச்சிட்டு உடம்பு அழியும் போது ஒரு பயம், அழியக்கூடாது, அபினிவேஷம், இதெல்லாம் தான் கிளேஷம். ஸோ ராகம்னா என்ன, துவேஷம்னா என்ன, அபினிவேஷம்ங்கிறத ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ண போகிறார். இன்றைக்கி நமக்கு நேரம் இல்லை, இதோடு நிப்பாட்டிப்போம். எத்தனாவது 7வது இல்லை 6வது சூத்திரத்தோடு நிப்பாட்டிப்போம். அப்புறம் இந்த கிளேஷங்கள்லாம் எப்படி கிரியாயோகத்தினால நீக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் பண்ணலாம், அதை அகற்றி விடலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். ஸோ கிரியாயோகம் பார்த்தோம் இல்லையா? என்னது? ஸ்தபா சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த கிரியாயோகத்தினால ஒன்று சமாதியும் அடையலாம், ரெண்டாவது இந்த கிளேஷங்கள் வாழ்க்கையில் ஏற்படுது இல்லையா, இந்த கிளேஷங்களையும் இல்லாமல் பண்ணிடலாம், அதை ஒழிச்சு கட்டிடலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்னுமே பேச போகிறேன். அதை விரிவாக பேசின பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிக்க போகிற, உண்மையான அந்த அஷ்டாங்க யோகம். யமம்னா என்ன, நியமம்னா என்ன, ஆசனம்னா எப்படி, ஒரு பிராணாயாமம்னா என்ன விஷயம், அப்புறம் பிரத்யாகாரம்னா என்னது, அது வரைக்கும் செகண்ட் சாப்டர் நிப்பாட்டிடுறாரு. அப்புறம் தேர்ட் சாப்டரில் தான் தாரண தியான சமாதியை பற்றி பேசுகிறார். ஸோ நம்ம அந்த சமாதியும் வருது இல்லையா, அந்த தேர்ட் சாப்டர் ஒரு 5-6 சூத்திரம் வருது, அது வரைக்கும் தான் பார்க்க போகிறோம் நம்ம கடைசியாக. ஏன்னா அப்புறம் விபூதி பாதத்தை அவ்வளோ பார்க்க போகிறது இல்லை. சம்யமானு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்க போட்டார், சம்யமானு சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியமான விஷயம், சம்யமாங்கிறது. அது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த கிளேஷத்தை பற்றின விவரம், அதை எப்படி இல்லாமல் பண்ணுறது, எப்படி இந்த கிரியாயோகத்தை பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதை நம்ம அடுத்த மாதம், நான் இங்கே வர முடியாமல் இருக்குது, ஐ எம் கோயிங் அப்ராட், வெளிநாடு போகிறேன். அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த 2வது சமாதி பாதத்தையும் முடிச்சிடலாம். அந்த அந்த தாரண தியான சமாதி ப்ளஸ் அந்த கடைசியாக சொன்னேன் இல்லையா சம்யமா, அது வரைக்கும் முடிக்க போகும். ஸோ அந்த தேர்ட் சாப்டரில் ஒரு 5-6 சூத்திரம் இருக்குது, அதோடு முடிச்சிட போகிறோம். அதுதான் நம்மளுடைய பிளான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.